ஏ ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஆஃப்டர் லாங் கேப் லேடி பாஸ் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படியே பரபரப்பாக ஆஃபீஸ்க்கு வந்து இறங்குறீங்க. உங்கள் முன்னாடி அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உடனே மைக் கற்றுக்கிட்டு ஓடி வந்துட்டு, சொல்லுங்கள் மேடம், நீங்கள் இவ்வளோ நேரம் ஆளை காணோம் அப்படின்றதும், ஹீரா எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. தலைமறைவாக ட்ரை பண்ணிங்களா? ஏன் இப்போ வந்தீங்க அப்படின்லாம் கொஷின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஷின் மேலே கொஸ்டின். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களை பேச விடாமல் கேள்வி கேட்குற ரிப்போர்ட்டர்ஸை அப்படியே பார்த்துட்டு, ஓ ஷிட் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட். இந்த 1 இயராக எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த கம்பெனி எப்படி வழி நடத்தணும்னு நல்லாவே தெரியும். இது எவ்வளோ கடனில் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதை எந்த அளவுக்கு நான் மீட்டு எடுத்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி தான் இன்னும் வரப்போகிற காலங்களில் நான் செயல்படுவேன். அப்புறம் இந்த 100 கோடி இது எப்போ எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என் அப்பாவும் இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லாதனால இந்த அமௌண்ட் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. மற்றதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய பிஸ்னஸை எப்படி நான் டெவலப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போது 1 மந்த் முன்னாடி தான் எனக்கு இதுக்கான நோட்டீஸ் வந்தது. 100 கோடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ, நீங்கள் அப்படி சொல்லலாமா, உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி அப்படின்னு. பட் லாஸ் ஆகி எதுவுமே முடியாதுன்னு ஒரு கம்பெனி மூடுற நிலைமையில் இருக்கும்போது அதை எடுத்து டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போது எனக்கு 100 கோடிங்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்காகலாம் சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன். இந்த ஹீரா ஒன்றும் ஓடி எங்கேயும் ஒழிய மாட்டான். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 100 கோடியும் நான் சீக்கிரமே கடனை அடைச்சிட்டு உங்கள் முன்னாடி எப்பவும் போல் ஒரு நல்ல சிஇஓவாக வந்து நிற்பேன். இதை இந்த நாடே பார்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறீங்க. அவங்களும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு, ஓகே மேடம், அப்போ நீங்கள் அந்த 100 கோடி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கும் இங்கே உள்ளுக்குள்ளே வெளியில் என்ன தான் தைரியமாக கட்டிக்கிட்டாலும் எங்கடா என்கிட்ட காசு இருக்குங்க மாதிரி அது சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இந்த பிரச்சனையை பற்றி இனிமேல் மீடியாக்கள் அவங்க வாய்க்கு அசைப்பட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு உள்ளே வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ரிப்போர்ட்டர்ஸும் நீங்கள் கொடுத்த பதில் அப்படியே நியூஸாக ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கடகடன்னு உள்ளே போகிறீங்க. உங்கள் பின்னாடி தான் ஆரம் உங்களுக்கு பாடி கார்டாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி ஆரம் உங்களுக்கு இங்கே பாடி கார்டாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா, நீங்களும் ஆரமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆரமுக்கு வந்துட்டு இந்த மேரேஜில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. அவனுக்கு மேரேஜ்லேயே இஷ்டம் இல்லை. பட் அவங்க அப்பாவோ, நீ இவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா உனக்கு சொத்தில் சல்லி பைசா தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனும், டேட் எனக்கு மேரேஜே இஷ்டம் இல்லைங்கிற என்னடானா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறீங்க. அதுவும் 1 இயருக்கு எந்த பைசாவும் யூஸ் பண்ணக்கூடாது, நான் யாருன்னு கூட அவகிட்ட சொல்லாமல் அவ கூட இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லிட்டு அவரோ, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஃபர்தராக நீ இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைனா யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன். இதை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்த கம்பெனி. இது உங்கள் பேரில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது டேட், இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். இங்கே பார், நான் அதெல்லாம் பேச வரல. உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த பணம்லாம் வேணும்னா 1 இயருக்கு எதையும் நீ டச் பண்ணாமல், நீ யாருன்னு சொல்லாமல் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேத்துக்கும் பிடிச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா யுவர் விஷ். அதுக்கு முன்னாடி இந்த பணத்துலேருந்து சல்லி பைசா தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும், இங்கே ஆரம்க்கோ செம்ம கடுப்பாகுது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஓகே, அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், 1 இயருக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கணும், அவ்வளோதானே? ஓகே, அதுக்கு அவ சம்மதிப்பாளா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறான். அது ஏன் பாடு, நீ மேரேஜ்க்கு ரெடியார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் தான். நெக்ஸ்ட் அவங்க மேரேஜில் தான் மீட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்கள் சைடு என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் டேட் எல்லா பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்துலேயும் மனம் உடஞ்சி போய் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தான் ஆரமோட டேட் வந்துட்டு உங்கள் டேடோட ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேரும் பேசியிருந்துப்பாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், உங்கள் அப்பா என் பொண்ணை தனியாக விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஆரம் டேட் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. ஏன்னா இதை வந்துட்டு 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருந்தா 2 பேருமே வந்துட்டு உண்மையை சொல்லி மேரேஜ் பண்ணால்
அது ஒரு பிஸ்னஸ் டீலாகவும் 2 பேரோட லைஃப்பும் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆரம் அவங்களோட கோத்து விடுறதா முடிவு பண்ணியிருப்பாங்க. இங்கே உங்கள் டேட் உங்ககிட்ட மரண படுக்கையில் கடைசி ஆசையாக நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களும் அவருக்காகவே ஓகே டாடி, அது மாதிரிலாம் சொல்லாதீங்க டாடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. பட் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள், உங்கள் அம்மா, உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான், ஹேரன் அவன் பேர். அவனும் அப்படியே உங்களை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறான். அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பியும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் டேட் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் கை அப்படியே கீழே விழுகுது. உங்கள் கைக்குள்ளே தான் இவ்வளோ நேரம் அவர் கை இருந்திருக்கும். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் அதுக்காகவே நீங்கள் ஆரமாக கல்யாணம் பண்ணிக்க நின்றுப்பீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த பழைய நினைவுகள்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருப்பீங்க. இப்படியே மேரேஜ்க்கு அப்புறமும் 1 இயர் போயிருக்கும். 2 பேருமே சரியாக பேசிக்கலாம் மாட்டிங்க. நீங்களும் அவரும் ஃபஸ்ட் நைட் ரூமில் மீட் பண்ணும் போதே 2 பேருக்குமே இந்த லைஃப் பிடிக்கல, கட்டாயத்தின் பேரில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அதை மட்டும் சொல்லியிருப்பீங்க. உங்களை பற்றி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவனை பற்றி எதுவும் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏதோ டேடோட ஃப்ரெண்டு பையன், அது மட்டும் தான் தெரியும். அவனுக்குன்னு பெருசாக ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, பெருசாக பேக்ரவுண்டும் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவனை ஒரு பாடி கார்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போயும் அப்படி தான், அவனுக்கோ இவ கூட 1 இயர் எப்படியாவது ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பம் உங்கள் கூட வர்றது போகிறது. ஆனால் உங்கள் பிஸ்னஸில், அதாவது உங்களுக்கு ஒரு பாடி கார்டாக எப்போவுமே அவன் துணையாக இருந்திருப்பான். மற்றபடி பெருசாக எதுவும் கேட்டுக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். வீட்லேயும் அவனை பெருசாக அவங்க வீட்டில் மதிக்க மாட்டாங்க. அதுவும் உங்கள் அம்மா. உங்கள் தம்பிக்குன்னா அவனை ரொம்ப பிடிக்கும். பட் உங்கள் அம்மாவோ பணப்பேங்கிறனால அவன்கிட்ட பேக்ரவுண்ட்னு எதுவும் இல்லை அப்படின்னு இவனை போய் கட்டி வச்சிட்டாரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் அவனை டிவோர்ஸ் பண்ணுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரெஷர் ஒரு பக்கம் கம்பெனியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூக்கி நிறுத்தும் போது திடீர்னு இப்போ 100 கோடிக்கு எங்கே போகுது அப்படின்னு உங்கள் கேபினில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. இது எப்படி சடனாக 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லிட்டு பணத்தை கொடுனா, இப்போ நான் அதை ரெடி பண்ண என்ன பண்ணுறது? ஏற்கனவே எல்லா பக்கமும் வாங்கின கடனை கொடுக்கவே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் விற்று இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்னும் என் டேட் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை தள்ளிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ஆரம்க்கு பெருசாக ஒரு ஃபீலிங் இல்லாட்டியும் நீங்கள் ஃபீல் பண்ணுற பார்க்கும்போது ஒரு பொண்ணாக எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு மாதிரி அவனுக்கும் ஃபீல் ஆகுது. அப்போது உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த 100 கோடி அந்த கம்பெனிஸ் உள்ளே போடுறாங்க. உங்களோட அசிஸ்டன்ஸு, அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் வெளியே நிப்பாட்டும் போதும் நாங்கள் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களெல்லாம் மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் அசிஸ்டன்ட் வராங்க. மேம் வெளியில் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருது, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மேம், எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இமீடியட்டாக அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே ஆரம்பமாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே எழுந்து நிற்கிறான். 2 பேருமா வெளியில் போகிறீங்க. அப்போ உள்ளே போய் அவங்கள மீட்டிங் ஹாலில் பார்க்கும்போது, என்னம்மா 1 மந்த் ஆச்சு உனக்கு டைம் கொடுத்து, இன்னும் நீ இந்த பணத்தை செட்டில் பண்ணாமல் இருக்க, இப்படியே இருந்தால் எங்கள் பணத்துக்கு என்ன போகுது, நம்ம வேணால் ஒன்று பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் ஒன்றும் புரியாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்க வந்தவங்களோ அவங்களே வந்துட்டு ஒரு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க, பேப்பர்ஸ்லாம். அதை அவங்க முன்னாடி நீட்டுறாங்க. நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. ஒரு செம்ம ஷாக்கு. என்னது இது அப்படிங்குன்னு. என்னன்னா, எங்களோட பணம் வேணும், நீ எப்படின்னு தர்ற மாதிரி தரல அப்படின்னு. அதுக்கு என்னோடய கம்பெனியை கேட்டிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் 100 கோடிக்கு என்னோடய கம்பெனி எத்தனை லட்சம் கோடி போகும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லாதது. உன் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்குது இதானே, இல்லைனா நீ இருக்கிற வீடு அது 100 கோடிலாம் போக வாய்ப்பு இல்லை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது. அப்படியே பார்க்குறீங்க. எப்படி வசதி, தெருவில் நிற்க போறியா இல்லை செட்டில்மெண்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு, இதெல்லாம் நான் சைன் பண்ண மாட்டேன், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், அது எப்படி என்னோடய கம்பெனி உங்களுக்காக கொடுக்க முடியும், 100 கோடி பணம் தானே, நான் ரெடி பண்ணி சீக்கிரமே, இந்த சீக்கிரம்லாம் வேணாம், இப்படியே தான் நீ 1 மாதமாக சொல்லிகிட்டு இருந்த, எங்கே நீ ரெடி பண்ண, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், இதுக்கு மேலே எங்களால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கராராக பேசுகிறாங்க. உங்களால் முடியல, 1 ரூபா 2 ரூபாயா, 100 கோடி எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு மண்டையே வச்சுக்குது. அப்படியே நீங்கள் கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஆரம்பிக்கோ கான்ட்ராக்ட் படி 1 இயர் இதோட முடிய போகுது, நம்மளும் இவ கூட போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்,
அப்போ போகிற நேரத்தில் அதுகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு நினச்சிட்டு நாளையிலேருந்து தான் நம்ம கைக்கு பணம் வந்துடுமே, அப்பா சொன்ன மாதிரி 1 இயர் டீல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவள் தான் சொல்கிறாங்கல்ல, ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் அப்படியே அவனை பார்க்குறாங்க. நீ யார் அப்படிங்கிற மாதிரி. நான் அவங்களோட பாடி கார்டு அப்படின்னு சொல்கிறான். அவங்கெல்லாம் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் அப்படியே முறைக்கிறான். என்ன மறுப்பு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பாடி கார்டு, உன்னோட பாஸாலே முடியாதது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பாடி கார்டு, நீ கொடுத்துருவியா? நீ சொல்கிறத நம்பி சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் என்ன உங்கள் கீழே வேலை பார்த்துட்ருக்கோம்? போ பேசாமல் ஓரமாக நில்லு, உன்னோட வேலை அவங்கள பார்த்துக்கிறது, அதை மட்டும் பண்ணு, நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் சடனாக அந்த மீட்டிங் ஹால்குள்ளே வரான். வேறு யாரும் இல்லை, அவன் பேர் எரிக். அவன் அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனை பார்த்தது நீங்கள் எரிக் அப்படின்னு அழுந்து நிற்கிறீங்க. அப்படின்னு உங்கள் கிட்டே வரான். ஆரமோ அப்படியே அவனை பார்த்துட்ருக்கான். உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வரான். பட் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நினைக்கிறீங்க. அவனும் அப்படியே இந்த நேரத்தில் கூட டச் பண்ண விட மாட்டாளே அப்படிங்கிற நினச்சிட்டு உங்களுக்கு அப்படியே அங்கே உள்ள டிஷ்யூ எடுத்து கொடுத்து ஃபீல் பண்ணாதன்னு அவள் எங்கடா அழுதா அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்த்துட்ருக்கான். நீங்களும் டிஷ்யூ வாங்கி கீழே வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ திணறீங்க. புரியுது உங்கள் சுச்சுவேஷன். இப்போ என்ன, உங்களுக்கெல்லாம் 100 கோடி தானே, அதான் நான் தரேன், நீங்கள் யார் அப்படின்னு. அவனும் ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன்தான். ஸோ அவன் சொல்லவும் இந்த மாதிரி அவங்க அப்பா பிஸ்னஸ்லாம் பற்றி எடுத்து சொல்லவும், ஓ அப்போது இவங்களோட கடனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு கண்டிப்பாக வந்தால் இங்கே 100 கோடி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக தான் கேட்குறாங்க. இருந்தாலும் எரிக்கோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி ஓகே நாளைக்கு வருவோம் இதே டயத்துக்கு 100 கோடி ரெடியாக இருக்கணும், நாளைக்கு ஏதாவது கதை சொன்னால் கண்டிப்பாக இந்த கம்பெனியை எழுதி வாங்குவோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு வரும், அதான் சொல்லிட்டோம்ல கிளம்புங்க அப்படி. போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே 3 பேர்த்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க. நீங்களோ அப்படியே எரிக்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எரிக், நான் ரொம்ப இக்கட்டான நிலமையில் இருக்கேன், நீ கண்டிப்பாக எனக்கு 100 கோடி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனும் உங்களை மேலேருந்து கிளறையும் பார்த்துட்டு ஓஎஸ் உனக்காக 100 கோடி என்ன எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே இதை ஆரம் பார்க்குறான். மூஞ்சும் ஆளும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தானா நான் சொல்லியிருப்பேனே, நான் பணம் கொடுக்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே பாடி கார்டு மாதிரி இருக்கும், இவளுக்கு எங்கே நம்ம மேலே நம்பிக்கை வரப்போகுது, சரி எவனோ ஒருத்த பணம் கொடுத்து அவளை காப்பாற்றி விட்டால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் எரிக் பணம் கொடுக்கறது ஆரம்புக்கு பிடிக்கலாட்டியும் பட் இப்போதைக்கு அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். அப்போ அப்படியே எரிக்கோ டக்குன்னு ஆரமாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இந்த கேள்வியை நான் கேட்கணுடா, நான் தான் அவள் பாடி கார்டு, நான் உள்ளே இருக்கேன், உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி. ஆரமோ சார் மேடம் எங்கே இருந்தாலும் கூடவே இருப்பியா, போ வெளியில் வெயிட் பண்ணு, வெளியில் போகும்போது மட்டும்தான் உன்னோட ஹெல்ப்லாம் தேவை, இப்போ ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எரிக் விரட்டுறான். இவன் ஏன் நம்மளை எப்படி விரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்களோ எரிக் இப்போ எதுக்கு அவர்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை பேபி நம்ம தனியாக பேசணும், கிட்ட நான் நிறைய பேசணும், இவன் எதுக்கு இங்கே நமக்கு தேர்ட் வீலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்களோ யாருடா தேர்ட் வீலு, அவர் தாண்டா என் புருஷங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் வெளியே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆனது கூட யாருக்குமே தெரியாது. இவனுக்கும் அது தெரியாதனால உங்களை எப்படியாவது அவன் பக்கம் சாச்சிடணும்னு நினச்சிருக்கான். இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், 100 கோடி கொடுத்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினப்பான். அப்பப்போ உங்கள் அம்மாவை பார்த்து கிஃப்ட் கொடுக்குறது மாதிரி. உங்கள் அம்மா கூட ஆரம் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட எரிக் தான். ஏன்னா நீங்கள் எரிக் மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் நீங்களோ அதுக்கெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நீங்கள் எரிக்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அதனால தான் நீங்கள் அவன்கிட்ட ஹெல்ப் கூட கேட்காம இருந்திருப்பீங்க. பட் இப்போ அவனாக வந்து பண்ணுறேன்னு சொன்னால நீங்கள் அதை கடனாக தான் எதிர்பார்க்குறீங்க. பட் அதை அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். இது ஆரம்பக்கும் புரியுது, இவன் ஏன் இப்படி இருக்கா, அவன் ஃப்ளர்ட் பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரியுது. தெரிஞ்சும் அப்படியே அவனை விட்டுட்டுருக்கா. இப்போதைக்கு அவனுக்கு பணம் தேவை, அதுக்கு எது வேணாலும் பண்ணுவா போல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வருது. சடனாக அவன் அப்படியே வெளியே போயிடறான். நீங்களும் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே முழிச்சு நிற்கிறீங்க. பிகாஸ் இப்போதைக்கு உங்களுக்கு கடன் அடைக்க பணம் வேணும், எரிக்க பகச்சிக்க முடியாது அப்படின்னு அப்படியே எரிக்க பார்க்குறீங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் பணம் ரெடி பண்ணிடுறேன், எங்கள் அப்பா கிட்டே இப்போவே கால் பண்ணி சொல்கிறேன், உனக்கு பணம் கண்டிப்பாக கிடச்சிரும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான் எரிக். பட் அவன் சொன்னதில் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் பதட்டமாகவே இருக்குது. 100 கோடி நைட்டுக்குள்ளே ரெடி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி. எரிக்கோ உங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அன்றைக்கிட்டே உங்களுக்கு பரபரப்பாகவே போகுது. நைட்டும் ஆயிடுச்சு. எரிக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை.
கால் பண்ணி பார்க்குறீங்க, மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐயோ என்னது இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, பணத்துக்கு என்ன பண்ணுறது, இவன் பாட்டுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு பதட்டமாகவே இன்னும் ஆஃபீஸ் விட்டு போகாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம்பம் உள்ள கதவை திறந்துட்டு வரான். கதவை திறந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆரம் வீட்டுக்கு போகலாம், ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஆரம்போ இது நாள் வரைக்கும் இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணியே பார்த்ததில்ல. அவனும் சடனாக இவ எதுக்கு இப்போ நம்மளை கத்துறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு இப்போ 100 கோடி தேவை, அதான் அந்த எரிக் பையன் தரேன்னு சொன்னானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆரம். அவன் இப்போ வரைக்கும் ஃபோன் கால் அட்டன் பண்ணல, மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகியாக வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது ஆரம் உங்களுக்கு டிஷ்யூ எடுத்து கையில் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஆரமே பார்க்குறீங்க. ஃபீல் பண்ணாத, உனக்கு தேவை பணம் தானே, அதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, எது நீங்கள் நமக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு, இந்த 1 இயரும் என் கூட தான் இருக்கீங்க, வெறும் பாடி கார்டாக. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்கேற்ற வேலையும் நீங்கள் தேடிக்கல, ஹவுஸ் ஹஸ்பண்டாக என் கூட தான் இருக்கீங்க. நீங்கள் 100 கோடி அதுவும் நாளைக்கு ரெடி பண்ணி தருவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கையெல்லாம் பேசுகிறீங்க. அவனும் பேசுடி பேசு, இன்னும் கொஞ்ச நேரம்தான், என் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நான் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரெடி ஆகட்டும், அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன். இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்னால் எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் நீ கேட்ட பணத்தை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களோ எது பணத்தை கொடுக்க போறியா, நீயா, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, நீ வேறு இரிட்டேட் பண்ணாத, ஏதோ என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு அதையும் இதையும் சொல்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்ன, உனக்கு வீட்டில் போய் தூங்கணும், வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வரான். ரொம்ப மூட் அவுட்டில் இருப்பாப்பில். சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே மூட் அவுட்டில் இருந்துட்டு போட்டோம், நம்ம தான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் ஹாப்பி ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் உங்கள் பின்னாடியே வரான். அப்படியே வீட்டுக்கு வந்துடுங்க. உங்கள் அம்மா வரும்போதே இன்னும் எத்தனை நாளைக்கு இவனை கட்டிகிட்டே நீ அழுக போகிற அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு, மா ஆல்ரெடி பல டென்ஷனில் இருக்கேன், நீ வேறு எரிச்சல் பண்ணாத நகரு அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாது, இன்றைக்கி ஒரு முடிவு பார்க்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நான் நியூஸ் பார்த்தேன்டி, இப்போது நீ 100 கோடி கடனில் இருக்க, இவனை மாதிரி ஒரு உதவா கரையை கட்டிக்கிட்டு டெய்லி நீ அழுகிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல அம்மா இனாஃப் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. என்ன இனாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பங்கம்மா மறைச்சிட்டு, தண்டை சோறு உன்னால தாண்டா எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை அப்படியே சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவனுக்கு பழகி போனது. அவன் எதையுமே கண்டுக்க மாட்டேன்னு அவன் பாட்டுக்க போய் ஒரு பக்கம் சோஃபாவில் உட்காந்துறான். அங்கே உங்களோட தம்பியோ மாம்ஸ் அவங்க அப்படி தான், உங்களுக்கு தான் தெரியுமே, கண்டுக்காதீங்க ப்ளீஸ் மாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் விட்ரா, நானே அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு ஆரம் அவன்கிட்ட சொல்லியிருக்கான். ஆரம்க்கு ஹெரனை ரொம்ப பிடிக்கும். ஹெரனும் அக்கா ரொம்ப பாவம், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, ஆனால் மாமா அக்காவா நீங்கள் இதுக்காகலாம் அப்படிங்கும் போதே, ஏய் நீ ஏன்டா சின்ன பையன் மாதிரி மட்டும் இரு, நீ ஏன் பெரியவங்க விஷயத்தில் மூக்கம் நினைக்கிற, அதெல்லாம் உங்கள் அக்காவை நான் தப்பாக நினைக்கல, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அக்காவை இதுக்காகலாம் விட்டுட்டு போயிடாதீங்க மாம்ஸ், அக்கா கூட நீங்கள் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹெரனோட நல்ல மனசை எப்போவுமே ஆரம்புக்கு பிடிக்கும். ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படிலாம் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பட் இங்கே உங்கள் அம்மா அவங்கள அப்படியே ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போய், இங்கே பாரு உன்னை எரிக் விரும்புகிறான், மா நான் ஆரமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரமோட ஒய்ஃபாக வந்து என்னத்தை கிழிச்ச நீ ஒன்றுத்துக்குள்ள ஆய்க்கல, சும்மா அவனை வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. உங்கள் அப்பா இப்படி தான் வாழ தெரியாமல் வாழ்ந்து செத்தே போயிட்டார், என்னை எப்படின்னு சந்தியில் விட்டுட்டு போயிட்டார், அதே மாதிரி நீயும் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மா இங்கே பாரு, இதுதான் உனக்கு நான் கடைசியாக சொல்கிறது, அந்த எரிக் உன்னை நல்லா கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்குவான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நீ இந்த ஆரமாக டிவோர்ஸ் பண்ணு. மா பேசாமல் போங்கம்மா, நானே பல பிரச்சனையில் இருக்கேன், இப்போ இது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்பா சொன்னார்னு கல்யாணம் பண்ணேன், இப்போ நீங்கள் சொன்னான்னு டைவர்ஸ் பண்ணணுமா, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்கிறீங்க. இப்போ நீ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர போகிறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க, அப்படின்னா என்னை கடைசியாக ஒரு அடி பார்த்துருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தவங்க அம்மா கன்னோடு நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, கிட்ட வந்தீங்கன்னா என்னை நானே ஷூட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நெத்தியில் வச்சுக்கிறாங்க.
அம்மா ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதம்மா, ஏற்கனவே நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீ வேறு படுத்தாதம்மா அப்படிங்கிறீங்க. என்னடி அவனும் நீயும் இந்த ஒரு வருஷமாக ஒன்றாவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தனித்தனி ரூமில் தானே இருக்கீங்க, அவன் உனக்கு ஒரு பாடி கார்டாக மட்டும் தானே இருக்கான், எனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் எதுக்குடி அவனை டிவோர்ஸ் பண்ண இவ்வளோ யோசிக்கிறேம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே. சேர்ந்து வாழணும்னு இது வரைக்கும் யோசிக்கல, ஆனால் அதே மாதிரி அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லைம்மா அப்படின்னு மனசில் தான் நினைக்கிறீங்க. அது வந்தும்மா, கல்யாணம்னா உனக்கு ஈஸியாக போயிடுச்சாம்மா, என்னோடய லைஃப் அவரோட தான், ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வாழ்கிறேன் வாழலை, என்னோடய ஹஸ்பண்ட் அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது, என்னால் இப்படி இருக்கிறத ஒத்துக்கவே முடியாது, இப்போ நீ அவனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணல, நான் என்னை ஷூட் பண்ணிவிட்டு செத்துருவேன், இதுக்கு மேலே நீயாச்சும் உன் தம்பியாச்சு எப்படியோ போங்க, இதுதான் என்னோடய லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்களை அப்படியே மிரட்டிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போயிட்டு, மா ப்ளீஸ்மா கண்ணை எடுமா அப்படின்னு கிட்ட வந்தாலும் ஷூட் பண்ணிக்கோன்னு மறுபடியும் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பயமாகுது, மா ப்ளீஸ்மா அப்படின்னு கீழே நீல் டவுன் பண்ணி அழுகுறீங்க. இப்படி பண்ணாதம்மா, எனக்கு பயமாக இருக்குது, அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு, நீ மட்டும்தான் இருக்க, ப்ளீஸ்மா அப்படி பண்ணாதம்மா, கண்ணை கீழே போடுமா அப்படின்னு அழுகுறீங்க. முடியாது, நான் சொன்னதை நீ செஞ்சால் மட்டும்தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சரிம்மா நான் செய்கிறேம்மான்ட்டு அப்படியே உங்கள் கண்ணா தொடச்சிட்டு கடகடன்னு போய் பேப்பர்ஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணிடுறீங்க. சைன் பண்ணிவிட்டு ரூமை திறந்துட்டு வெளியில் அழுதுகிட்டே அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. இதை ஆரம்பம் உங்கள் பிரதரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் உள்ள, அம்மா ரொம்ப திட்டாங்க போல அக்காவன்னு அவன் நினச்சிட்ருக்கான். அப்படியே அவனும் அவன் ரூமுக்கு சரி மாம்ஸ் நீங்களும் தூங்குங்க அப்படின்ட்டு போயிடுறான். இங்கே ஆரம்கோ ஒன்றும் புரியல. அவன் ரூமுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து ஏய் நெல்லு அப்படிங்கிறாங்க. அவனும் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறான். இந்த பார், இந்தா இத்தனை நாள் அவள் கொடுக்காம வச்சுருந்தது, இன்றைக்கி இது கொடுத்துட்டா, உனக்கு ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பேப்பர்ஸை தூக்கி அவன் மூஞ்சிலே போடுறாங்க. அவனும் அப்படியே பார்க்குறான். அவனும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். 2 பேர்த்துக்கும் வாழை பிடிக்கல அப்படின்னு இல்லை, 2 பேர்த்துக்குமே ஒரு கட்டாயத்தினால மேரேஜ் ஆனால அதை பற்றி இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, பெரியவனு கூட 2 பேருமே நினச்சிருக்க மாட்டீங்க. அவளே சைன் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஆரம் பார்க்குறான். ஓ அப்போது டிவோர்ஸ்க்கு மேடம் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, 2 பேரும் 1 இயர்ஸாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தானே இருந்தோம், இதுக்கு அவங்கவுங்க லைஃப்பை தனித்தனியாக நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு திருப்பி ரூம்குள்ளே போகிறான். எங்கடா அங்கே போகிற, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடகடன்னு அவன் ரூமுக்கு போல உங்கள் ரூமுக்கு தான் வரான். அப்போது அவங்க அம்மாவோ கடகடன்னு முன்னாடி ஓடி வந்து தடுக்கிறாங்க. இப்போ நீ எங்கே போகிற, அவர் ரூமுக்கு நீ போகக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க. இவ்வளோ நாள் மரியாதை கொடுத்து பேசாமல் இருந்தேன், இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் அவள்கிட்ட பேசணும், இப்போ நகர்றீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி முறைக்கவும் ஆரமோட அந்த பார்வையிலே பயந்து அப்படியே நகர்ந்து நின்றுடுறாங்க. சரி ஏதோ பேசிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கடகடன்னு உங்கள் ரூம் வாசல் வரைக்கும் வந்துடுறான். பட் அப்படியே உங்கள் ரூம் கிட்டே நின்று ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்புறம் அப்படியே நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்களோ அப்படியே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஷவரில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ தான் வெளியில் வரீங்க. ஆரம்பங்களை அப்படியே பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வரான். நீங்களும் அப்படியே நைட் ட்ரெஸ்ஸில் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணுறீங்க. அவன் அப்படியே லைட்டாக அந்த டிம்பிள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே அவன்கிட்ட வந்து ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அது வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் திணறீங்க. அவனும் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஏன் என்னை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி அவனோட செஸ்ட்டில் கை வச்சு தள்ளுறீங்க. அவனும் உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அவனும் உங்களை அப்படியே குனிஞ்சு ஏன் நான் எது வேணாலும் பண்ணுவேன், எனக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதில் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அது அது வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ளீஸ் அப்படி சொல்லி தள்ளுறீங்க. இவ்வளோ நாள் எதுவும் பண்ணாமல் இருந்ததே தப்பு தான். இப்படி ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி நான் கண்ட்ரோலாக இருந்தானே எனக்கே தெரிலடி. இதுக்கு மேலேயும் என்னால் அப்படி இருக்க முடியாது, ப்ளீஸ் ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான்.
நீங்களும் இவ்வளோ நேரம் அழுது ஃபீல் பண்ணதில் அவன் கிஸ் பண்ணவும் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் ஹெவியாக கேட்குது. டப்புன்னு முழிச்சு பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் கனவு தான் கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே ட்ரீம்லேருந்து வெளியே வந்து ச்சே என்ன இப்படி ஒரு கனவு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஆரம் கனவுல வந்த மாதிரியே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்று பார்த்ததும் கனவெல்லாம் நினப்பு வந்து இவன் எங்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்து அவனை உள்ளே விட்டால் தானே பிரச்சனை அப்படின்னு உள்ளே விடாமல் வெளியிலே நிப்பாட்டி என்ன வேணும், இங்கே எதுக்கு வந்தீங்க, இந்த ஒரு வருஷத்தில் இந்த ரூம் சைட்லாம் நீங்கள் வந்தது கூட இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து கதவை தட்டிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி பதட்டத்தில் வளர்றீங்க. அவனும் உங்களை மேலேருந்து கீழே வரை பார்த்துட்டு இவளுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி பதறா அப்படின்னு அப்புறம் ஏதோ புரிஞ்சவனா நம்மளை பார்த்து பயப்படுறா போலையே அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவங்கள தள்ளிட்டு உள்ளே வரான். நீங்கள் எங்கே இப்போ உள்ளே வரீங்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், இது ஒன்றும் உங்கள் ரூம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இது ஏன் ரூம் இல்லை, பட் என் ஒய்ஃப் இருக்கிற ரூம் இதானே அப்படின்னு சொல்கிறான். என்னது ஒய்ஃபா, ஆமாடி பொண்டாட்டி, இதானா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். பொண்டாட்டியா, என்ன இவன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறான், இத்தனை வருஷத்தில் இப்படி பேசினதே இல்லையே அப்படின்னு அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு பதறாத, இதை நீ தான் சைன் பண்ணி அப்படின்னு சொல்லி உன் முன்னாடி காட்டுறான். உங்களுக்கோ அப்படியே கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அதான உண்மை அப்படின்னு அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. ஓகே, இந்த முடிவு இது வரைக்கும் நானும் எடுக்கலை, ஆனால் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு நீயே ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிச்சிட்ட. சரி ஓகே, உனக்கு என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கா டிவோர்ஸ் பேப்பர் வச்சு அங்கேருந்து பென் எடுத்து சைன் பண்ணுறான். நீங்கள் மண்டையாட்டிங்க, அதை கூட அவன் கவனிக்க சைன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஓகே, நம்ம 2 பேரும் 1 இயர் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னு நினைக்கிறேன். மேபி ஓகே, இனி நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீ கேட்ட மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் ஒரு ரூம்க்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க, கவலைப்படாத, நாளைக்கு அந்த 100 கோடி நீ கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு. 100 கோடி, அட ஏன்டா அதை வேறு ஞாபகப்படுத்துகிறங்க மாதிரி நீங்களோ. 100 கோடி தரேன்னு சொன்னவன் இப்போ வரைக்கும் மெசேஜோ ஃபோன் காலோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க. அவன் கொடுக்கலான்னு என்ன, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எது நீயா, உன்கிட்ட எது அவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆரம்பம் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரே பேமெண்ட்டில் உங்களுக்கு 100 கோடியை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுறான். அதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வருது, அதை எடுத்து பார்க்குறீங்க. 100 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஹாப்பியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் பெரிய ஹெல்ப் அப்படின்னு நினச்சிக்காத, நான் 1 இயராக இங்கே சும்மா தான் இருந்தேன், நீ தான் எனக்கு எல்லாமே பண்ண, நான் ஒரு ஹஸ்பண்டாக இருந்த வரைக்கும் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அதுக்காகவே இது ஒரு ஸ்மால் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே அந்த அதிர்ச்சியிலே தான் என்ன நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் பாட்டுக்க அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஒரு வழியாக நம்ம இந்த வீட்டிலேருந்து போக போகிறோம், அதுவும் இல்லாமல் நம்மளால் இனிமேல் நம்மளோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளால் இவ்வளோ வேணாலும் செலவு பண்ண முடியும், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வரான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட் பொண்ணு கால் பண்ணது அட்டன் பண்ணி, கிளாரா ஐ எம் வெரி ஹாப்பி, எங்கே என் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாமையே போயிடுவேன்னு நினச்சேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சார் தான் உங்களை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ண சொன்னார், மார்னிங் உங்கள் ஒய்ஃபோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். எது ஒய்ஃபா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது, அட ஆமாம், இப்போது அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே இவர் இப்படி பண்ணியிருப்பாரோ, ஆனால் அவர் சொன்ன 1 இயர் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, டேடிக்கு தெரியாதுல்ல நம்ம வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு வர்றது, சரி தெரியும் போது அவரே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு கூட போகலை. அப்புறம் நம்ம ஹோட்டல்லே எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூம்க்கே போயிடுறான். அங்கே போயிட்டு இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து இவன் இவ்வளோ நாள் இந்த கஷ்டம்லாம் போய் அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பெட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். இனி உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இங்கே நீங்களோ என்ன இவன் சடனாக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு
சரி காலையில் பார்த்து பேசிக்கலான்னு அப்படியே படுத்து கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இன்றைக்கி தான் தூங்குறீங்க. இப்படியே உங்களோட அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எழுந்து கடகடன் ஆஃபீஸ் கிளம்பி கீழே வரீங்க. அப்போது உங்கள் அம்மாவோ, என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டியா, பணம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தேடுறீங்க. என்ன யாரை தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆரம் அப்படி அந்த தண்டை சாரா, அதுதான் நைட்டேக்கு பெரிய இதாட்டம் போயிடுச்சு அப்படின்னு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. உனக்கு அது தெரியாதா, உன்னை பார்க்க வந்தான்ல, நான் கூட உன்னை சொல்லிட்டு போயிருப்பேன் நினச்சேன், சொல்லாமே போயிட்டானா, ரொம்ப நல்லது, தத்து தொலைஞ்சது அப்படின்லாம் திட்டுறாங்க. உங்களுக்கும் கடுப்பாகுது. மா எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, அவன் உண்மையிலே இங்கேருந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க. என்ன போயிட்டாரா, ஆமாம் அவன் போயிட்டான் விடு, நம்மளை விட்டு தொலைஞ்சிச்சு, நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறான். அப்போ அவங்க தம்பி ஆல்சோ, மா ஏன் இப்படிலாம் பேசுகிற, மாமா இவ்வளோ நல்லவர் தெரியுமாம்மா அப்படின்னு. நல்லவனா வந்து என்னடா பண்ணுறது, பணம் இல்லையே அப்படி. பணத்தை வச்சு தான் ஒரு ஆளை நீங்கள் எடை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு பணம் தான் முக்கியம், அது இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் வாழ முடியும். இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியும் ஆஃபீஸ் வரும் பேசிக்கலான்ட்டு, நீங்கள் இந்தாங்க, நீங்கள் அவனுக்கு எனக்கும் சேர்த்து டைவோர்ஸ் வாங்கணும்னு தானே துடிச்சிட்டு இருந்தீங்க, இதில் சைன் பண்ணிட்டு போயிட்டான் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு உங்கள் அம்மா கிட்ட கடன்னு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. பட் அங்கேயும் ஆரம் இல்லை, உங்களுக்கும் ஆரம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன, நம்ம இந்த கம்பெனிக்கு வந்து பொறுப்பேற்றதுலேருந்து என் கூட எப்போவுமே அவன் கூடவே இருந்திருப்பான், ஆனால் இன்றைக்கி அவன் இல்லைங்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கும் போதே கடன்காரங்கள்லாம் வந்துடுறாங்க. நீங்களும் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. என்ன கம்பெனி எழுதி கொடுக்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. கம்பெனி என்னத்துக்குடா நான் எழுதி தரணும், உங்களோட 100 கோடி உங்களுக்கு இப்போவே 5 நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு உடனே, மேம் எல்லாத்தையும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்களுக்கோ ஒரே நாளில் 100 கோடி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ப முடியாமல் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் சரி ஓகே, பணம் வந்துடுச்சுல, இனி எதுவும் இல்லை நமக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஹெல்ப் பண்ணவன் சடனாக எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஆரம்பக்கோ உங்கள் டேட் கால் பண்ணுறாரு. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணாமே இருக்கான். அப்புறமா அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுவோம். கிளாரா ஃபோன் எடுத்துகிட்டு ஆரமாக பார்க்க வரா. காலையில் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விட்டுறாரு இவர் சொன்ன டாஸ்க்கை தான் நான் முடிச்சிட்டேனே, இன்னும் என்னவா, எதுவும் நான் அவர்கிட்ட பேச தயாராக இல்லை கிளாரா அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். சார் அது இல்லை அப்படி சொல்லிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பெரிய சார் பேசணுமா அப்படின்னு. இவ வேறு அவருக்கு அப்படியே உண்மையாக இருப்பா அப்படின்னு. சரி கொடு அப்படின்னு வாங்கி, அடுத்து ஏதாவது டாஸ்க் சொன்னீங்க அவ்வளோதான் பாருங்கள், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அடிக்கிற மாதிரி ஆரம்பி சொல்லும்போது அவர் அந்த பக்கம் தான் சிரிச்சிட்டே, இல்லைடா நான் எதுவும் சொல்லலை, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போது நீங்கள் டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓ லேட்டாக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு போல், நல்ல வேலை நேற்றே கிடச்சிருந்தா என்னோடய அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாமல் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். டே அதெல்லாம் இல்லை, 2 பேரும் ஒரு வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வாழ்வீங்கன்னு நினச்சேன், பட் உங்களுக்குள்ளே ஒத்து போகலன்னா நான் கம்பல் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, சரி நான் கால் பண்ணது அதுக்கு இல்லை, இத்தனை வருஷமாக ஆரம் யாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, என்னோட ஒரே பையன், இந்த கிரேட் வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பையனும் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா உனக்கு இதெல்லாம் வேணாமா? டேட் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை, எனக்கு தேவை என்னோடய ஆஃபீஸை நான் நல்லா பார்த்துட்டு அதில் முன்னேறினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் எனக்கு இது தேவை, இன்னும் கொஞ்சம் நாளில் என் வாரிசு யாருன்னு எல்லாருக்கும் நான் சொல்லி தானே ஆகணும், ஸோ அது நான் நாளைக்கே பண்ணலான் இருக்கேன், அதில் நான் இன்வைட் பண்ணவங்க எல்லோரும் வருவாங்க, நீ கண்டிப்பாக வரணும், என்ன நீ அங்கே வச்சு மூக்கறுத்து விட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே டேட் உங்களுக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆரமும் ஒத்துக்கிறான். அவனுக்காக இங்கே பார்ட்டி ரெடி பண்ணுறாரு. அந்த இன்விடேஷன் உங்களுக்கும் அனுப்பி வச்சுருக்காரு. நீங்கள் எரிக்கிட்ட தான் பேசிட்டுருங்க. அவனும் சாரி பேபி, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் பணம் ரெடி பண்ண முடியல, பாதி ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணினா நாளைக்கு நான் மீதியை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கொளறிட்டு இருக்கான். நீங்களோ டே அப்பா முடியல அப்படிங்கிற மாதிரி, இதை நீ கால் அட்டன் பண்ணி இல்லை ஒரு மெசேஜ்லையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை உன்னை நேரில் பார்த்து, சரி ஓகே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
நான் இந்த 100 கோடியை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். ஸோ உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இவ நம்ம எப்படியாவது இதை வச்சு மடக்கிடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்னு எரிக்கோ. அது சரி ஓகே விடு, 100 கோடி இல்லைன்னா என்ன, நான் இனி உனக்கு பக்கபலமாக இருப்பேன். அதான் உன் கூட அந்த பாடி கார்டு வேற இப்போ இல்லை போல், நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு இருக்க அப்படின்னு. இது நீயும் அவனும் ஒன்றா, அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களோ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க. அப்போ அவங்க பிஏ உள்ளே வராங்க. மேம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை நீட்டுறாங்க. இது அப்படின்னு, இது நம்ம கேஎன் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. கேஎன் வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோடது, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோடது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி எரிக் பார்க்குறான். ஏன் என் கம்பெனிலாம் பார்த்தா பெருசாக தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதில் என்ன தான் சொன்னாலும் உன்னோடது என்னோடதுலாம் அவங்க முன்னாடி ரொம்பவுமே சின்ன ஒரு டப்பா கம்பெனி தான். பட் இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து நமக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாங்கன்னா அப்படின்றதும் நீங்கள் அப்படியே அவனை பார்க்கும். சாரி உனக்கு அனுப்பியிருக்காங்கன்னா நானும் அங்கே வரேனே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். வலியாதடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரி வந்து தொலை அப்படி, இவ்வளோ நாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அதனால் ஓகே நீயும் வா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளை இன்வைட் பண்ணதே பெரிய ஆச்சரியமாக இருக்கே, நம்மளை எதுக்கு இங்கே அதுவும் ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நமக்கு இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யாராக இருந்தால் என்ன, அவங்கள போய் பார்த்து நம்மளும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா ஃபர்தராக நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனியோட முன்னேற்றத்தில் தான் நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஒரு பக்கத்தில் 1000 காணோங்கிறது ஒரு ஃபீலிங் இருந்தாலும் எங்கே போயிருப்பான், இங்கே தான் எங்கேயா இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. 1000 இங்கே ஈவினிங் நடக்க போகிற பார்ட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனோட பிஏ கிளாரா வந்து எழுப்புறா. சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிரும் பார்ட்டி, நீங்கள் தான் அதில் வரணும், சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் தான், இப்படி தூங்கிட்டு இருந்தா அடடடடடா முடியலை. நான் என்ன குழந்தையா, எனக்கு 10 நிமிஷம் போதும், நான் கிளம்பி வந்துடுவேன். பார்ட்டிக்கு வர விஐபிஸை போய் வெல்கம் பண்ணுங்கள், எங்கள் அப்பா மாதிரி எனக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஓகே ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்ட்டிக்கு அவன் வியர் பண்ண ட்ரெஸ்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவள் கிளம்பிடுறா. இங்கே 1000 சலிச்சுக்கிட்டே இருந்து இதெல்லாம் இங்கே அவன் கேட்டான். இவர் வேற லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. நான் என்ன ஸ்கூல் குழந்தையாடா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இப்போ எல்லாம் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கடுப்பாகி ஒரு வழியாக ரெடியாகி வெளியே வரான். இங்கே நீங்களோ ஈவினிங் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லி உங்கள் அம்மாவையும் தம்பியோ ரெடி பண்ணுறீங்க. 2 பேர்த்தையும் ரெடியாகி வர சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ரெடி ஆகும் போதே உங்கள் அம்மாவோ இதை போடலாமா அதை போடலாமான்னு ரொம்ப அப்படியே பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி ஓவர் சீன் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட நார்மலாக ஒரு பார்ட்டி வியர் தான் வியர் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் அம்மாவை பார்த்து உங்களுக்கு என்னம்மா இது அப்படின்னு, உங்கள் தம்பியோ அக்கா அம்மாவை பார்த்தா கரகாட்டம் ஆட போகிற மாதிரியே இல்லை அப்படின்னு, நீ வேறடாமா பார்ட்டிக்கு வர சொன்னால் சிம்பிளாக கிளம்புன்னு தெரியாது, இது என்னம்மா இது அப்படின்னு. அவங்க எவ்வளோ பெரிய இடம், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கெத்தாக போவேனா, என்னடி நீ இப்படி வந்திருக்க, கழுத்தில் ஒரு செயின், கையில் லைட்டாக ப்ரைஸ்லைட்டு இப்படி தான் இருக்குது, இன்னும் நிறைய எடுத்து போட்டுவா, நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சு பைத்தியம் மாதிரி பண்ணாதம்மா, நம்ம போகிறது பார்ட்டிக்கு, ஒன்றும் உங்கள் கல்யாண வீடு இல்லை, இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு போவேன், ஒழுங்காக போய் கழட்டிட்டு ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ணிட்டு வர மாதிரி தான் என் கூட வா, இல்லாட்டி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாகிறீங்க. சரிடி கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பாதியை கம்மி பண்ணிட்டு வராங்க. அப்போ கூட உங்களுக்கு அதே ஃபீல் தான் ஆகுது. உங்கள் தம்பியோ அப்படியே வாயில் வச்சுட்டு சிரிக்கிறான். நீ வேறடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வரும்போதே உங்கள் அம்மாவோ அவங்க எவ்வளோ பெரிய இடம், நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு மட்டும் பையன் இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை முறைக்கிறீங்க. அது இல்லடி இருந்தால் ஃப்ரெண்டாகி அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் தப்பாலாம் நினைக்காத. அப்போ உங்கள் தம்பியோ நீ அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்க சொல்கிற, உன்னை பற்றி தெரியாது, அப்போது எரிக்க நானா அப்படி சொல்லி உங்கள் தம்பி கேட்கும். சும்மாரா உனக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பையன் வேலையை பாரு அப்படி தட்டுறாங்க. அது எரிக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு நீங்களும் உங்கள் பேச்சை கூட காலைல வாங்கிக்காம திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த பார்ட்டி நடிக்கிற ஹோட்டலுக்கு வந்துடுறீங்க. எல்லோரும் டாக்ஸி விட்டு இறங்கி அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது எரிக் ஆல்சோ உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனை பார்த்தது உங்கள் அம்மா இவன் எங்கே இங்கே வந்தாங்கிற மாதிரி அவனையும் முறைச்சி வைக்கிறாங்க. அவனும் இது ஏன் முகரக்கட்டை இப்படி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன ஆண்டி அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, என்ன நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு. உங்களை இன்வைட் பண்ணும்போது என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு.
ஓ அப்படியா, நான் கூட என் பொண்ணை மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணிக்காங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. இதுக்கு நக்கலை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு எரிக் கடுப்பாகிறான். அப்புறம் ஒரு வழியாக உள்ளே போகலாம் நிற்கும் போது இங்கே ஆரமோ வேறு ஹோட்டல்லேருந்து ரெடி ஆகி பார்ட்டி ஹாலுக்கு வர்றதுக்கு உள்ளே வரான். அவனை பார்த்ததும் எரிக்கோ, இந்த வெறும் பையன் இங்கே எப்படி? அப்போ உங்கள் அம்மா ஆல்சோ, ஏ இந்த தண்டசோர் என்ன நம்ம கூட க்யூவில் நின்று நம்மளெல்லாம் சர்ச் பண்ணி உள்ளே விட்றாங்க, இவன் மட்டும் என்னமோ பெரிய விஐபி மாதிரி உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க ஆரம் செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பெரிய லக்ஸூரியஸான காரில் வந்து இறங்கி உள்ளே போகிறான். உங்களுக்கு ஆல்ரெடி அவன் 100 கோடி கொடுத்ததில் டவுட் இருந்திருக்கும். நீங்கள் யோசனையாகவே அவனை பார்த்துட்ருக்கீங்க, யாராக இருக்கும் இவன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் அவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், இங்கே ஏதாவது வேலைக்கு சேர்ந்துருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி எரிக் சொல்கிறான். அதையும் நம்பிக்கிட்டு உங்கள் அம்மா, ஆமாம் ஆமாம் இருக்கும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டாஃபை கூட இப்படி செக் பண்ணாமல் அனுப்புவாங்க, நம்மளை மட்டும் போட்டு செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா பேசிட்டு இப்படியே எல்லோரும் அந்த பார்ட்டி ஹால்குள்ளே போயிடுங்க. கரெக்டாக ஆரமோட வந்துட்டு எல்லாரையும் வெல்கம் டு ஆல், நான் கூப்பிட்டு எல்லாரையும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுலேருந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுக்க போகிறேன். இப்போது இந்த டைமில் யார் என்னோடய பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க போகிறேன்னா, இவ்வளோ நாள் தனியாக ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட வேறு யாரும் இல்லை, என்னோடய பையன். அவனை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ண என் பையன் இனிமேல் அவன் தான் முன்னே நின்று எல்லாத்தையும் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் யாரா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போது ஆரம் செம்ம கெத்தா அப்படியே அந்த பார்ட்டி ஹால்குள்ளே வரான். எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக அவனை வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம், யார் இவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு வழியை கூட செய்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் காதுலேயும் விழுக்குது, உங்கள் காதில் புகை வராத குறையாக பார்த்துட்ருக்கீங்க, என் புருஷனை என் முன்னாடியே எல்லோரும் அப்படின்னு சொல்லி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே உங்கள் அம்மாவை முறைக்கிறீங்க. உங்கள் அம்மாவோ ஆரம்ப பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. எது இவன் மல்டி மில்லியனரா அப்படிங்கிற மாதிரி எரிக்குக்கு நம்பவும் இல்லை. அவன் குடிச்சிட்டு இருந்த ஜூஸை கூட துப்பிட்டு அப்படியே பார்க்குறான். எது இவன் மல்டி மில்லியனரா, இது தெரியாமல் இவங்கிட்ட எவ்வளோ பொம்பு பண்ணிட்டோம் ஒருவேளை அப்படி சொல்லி அவன் யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, அவனால் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் போயிருக்குன்னா, எரிக் ஓவராக வாய் பேசினனால ஆரமோட பிஏ கிளாரா அவங்களோட கம்பெனியவே வந்துட்டு அவனுக்கு தெரியாமையே கம்மி பணத்துக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து பிடுங்கியிருப்பாங்க. இது தெரியாதவன் அவங்க அப்பா கிட்டே போய் பணம் கேட்டு நல்லா மொக்க வாங்கியிருப்பான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் புரியுது, ஒரு வேளை இதுக்கும் ஆரம்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆரம்பா எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயா பேசிகிட்டே வரான். இங்கே உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, உங்கள் பிரதரோ, அக்கா நீ ஒரு ப்ரீசியஸான லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணாத அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அதே தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுக்கப்புறம் நான் அவர் முன்னாடி நிற்கக்கூட விரும்பலை அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, நான் கூட அதை தாக்கா சொல்லணும்னு நினச்சேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாமாவும் நீங்களும் ஒன்றா வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் ஆசை இருக்குது, ஆனால் அதை நான் அவர்கிட்ட இனிமேல் சொல்ல போகிறதே இல்லைக்கா, ஏன்னா அவர் நம்மளையும் நம்ம அம்மா அம்மா நினச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நீங்கள் அப்படியே உங்கள் தம்பியை பார்க்குறீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஏன்னா இப்போ பணம் இருக்குன்னு அவனை 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிருவான்ட்டு பயந்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ணுறது, கை மீறி போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே ஒவ்வொரு டேபிள்கிட்டையாக எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே வரும்போது அப்படியே உங்கள் டேபிள்கிட்ட வரான். ஏதோ நல்லா பெருசாக நம்மளை அவமானப்படுத்த போகிறான். 1 வருஷமாக நம்ம அவனை வச்சு செஞ்சதுக்கு நம்மளை இங்கே நல்லா எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்த போகிறான்னு பயந்துட்டே நடுங்கிக்கிட்டே நிற்கிறீங்க. அவனை பார்க்கக்கூட முடியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அவனும் உங்ககிட்ட வந்து, என்னோடய பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுக்க ட்ரிங்க்ஸை உங்களோட ட்ரிங்க்ஸில் சேர்ஸ் பண்ணுறான். நீங்களும் டியர்ஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பேசல, அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. அவனும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் உங்கள் தம்பி தலையை அப்படியே தடவிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே பார்க்குறான். எரிக் அப்படியே முழிச்சிட்ருக்கான். அவன்கிட்ட வந்து, எரிக் எப்போவுமே நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு நீ ஆஃபீஸில் கத்திகிட்டே இருப்பியே, இப்போது நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறான். இப்போயே எரிக்கெல்லாம் புரிஞ்சிடுது, இந்த வேலையெல்லாம் பார்த்தது இவன் தானா, இவன் இவ்வளோ பெரிய ஆளும் தெரிஞ்சுட்டா வாயே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ உங்கள் அம்மாவோ,
தம்பி, நீ யார் என்னன்னு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டேன். அந்த டிவோர்ஸ்லாம் இன்னும் நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை. அதனால் நீ என் பொண்ணை விட்டுட்டு போயிடா தம்பி. நீ எப்பவும் போல் வீட்டுக்கு வந்துடு. அந்த மாதிரிலாம் அப்படியே பேசுகிறாங்க. நான் இவ்வளோ நாள் நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடு. நான் தான் இப்படிலாம் நடந்துட்டேன். பொண்ணும் உங்ககிட்ட மேலே பாசமாக தானே இருந்தா அப்படி இப்படின்னு அடித்து விடுறாங்க. உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் செம்ம கடுப்பாகுது. அம்மா என்ன நீ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரிச்சலாக வருது. ஆரம்போ நீ எல்லாம் நான் பேசக்கூட தகுதி இல்லாதாள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து அப்படியே நக்கல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிடறான். என்ன இவன் வாயை திறக்காம போகிறான். எல்லாம் என் நேரம். இவன்கிட்டலாம் கெஞ்ச வேண்டியது. இவ்வளோ கெஞ்சியும் அவன் பாட்டுக்கு போகிறானே. இவன் இவ்வளோ பெரிய இடம் தெரிஞ்சுதா நான் இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்னு உங்கள் அம்மா புலம்புறாங்க. இப்போ தான் எரிக்கு அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னது டிவோர்ஸா? யாரை பற்றி பேசுகிறீங்க? என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்தவனுக்கு இப்போ தான் அம்மா, எனக்கு என்ன தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா சாகும்போது அவன் பிடிச்சி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நானும் ஒன்றும் இல்லாத வெட்டி பையன் நினச்சேன். இப்போ தானே தெரியுது இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உளறிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட எரிக், வாட், அப்போ ஆரம்போட ஒய்ஃபா நீ அப்படின்னு உங்களை பார்க்குறான். நாங்கள் இதை வெளியே சொல்லிக்கூடாதுன்னு தான் இருந்தோம். பட் நாங்கள் 2 பேரும் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வாட் எவர் இட் இஸ், அவனோட ப்ராப்பர்ட்டி நீன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னட்ட அவன்கிட்ட நான் சும்மா வம்பிழுத்ததுக்கே என்னோடய பிஸ்னஸை பிடுங்கி ஓட்டாண்டியாக உட்கார வச்சிட்டான். நான் உன்கிட்ட வந்து அதுவும் அவனுக்கு கடுப்பாகி வேறு ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நான் பேசாமல் விலகிக்கிறதா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு எரிக்கோ. நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன்னு அந்த பார்ட்டி ஹால்லேருந்து வெளியே போயிடுறான். இப்போது நீங்களும் பார்ட்டி ஹாலில் உங்கள் அம்மாவோ அவன்கிட்ட போய் பேசுடி போடி, நீ பேசினா புரிஞ்சுக்குவாண்டி அப்படின்னு சொல்கிறேன். அம்மா வாயை மூடிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இரு ஹேரன், அம்மாவை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தப்பிட்டு சொல்லிட்டு நீங்கள் போய் கிளாராவை பார்க்குறீங்க. மேடம் வாட் கேன் ஐ ஹெல்ப் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் ஒன்று சாரை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ உங்களை அப்படியே மேலேருந்து கிளவரி பார்க்குறா. அந்த பார்வையே உங்களுக்கு புரிய வைக்குது. பணம் வந்துச்சுன்றதும் புருஷனை தேடி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் ரொம்ப நம்மளை நினைப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆரம் கிட்ட போய், கிளாரா சார் உங்கள் ஒய்ஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒய்ஃபா அவளா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கிளாரா, என்ன சார் நீங்கள் பணக்காரன்னு தெரிஞ்சதும் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல வரா. ஷட் அப், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அவள் கிடையாது. நாங்கள் ஒன்றா வாழலை தான், பட் 1 இயராக அவள் கூட இருந்திருக்கேன். அவள் எப்படி என்ன கேரக்டர்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க அம்மா நீ சொல்கிற மாதிரி பணப்பேய் தான், பட் அவளும் சரி அவள் தம்பியும் ரொம்ப நல்லவங்க. அதுக்காக ஒன்றும் நான் அவள் கூட வாழணும்னு சொல்ல வரல. பட் எனக்கு அவளை வெறுக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லை. சரி ஏதோ பேசணும்னு நினச்சிருப்பா, உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னதும் உங்களை உள்ளே வர சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே ஒரு மாதிரியாகவே பதட்டத்தோடு உள்ளே போகிறீங்க. ஆரம்பங்களே பார்த்துட்டு, என்ன பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐ ஆம் ரியலி சாரி ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சாரியா எதுக்கு அப்படின்னு புரியாமல் அவங்களே பார்க்குறான். அது எதுக்குன்னா அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஓ புரியுது, அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு வந்து உட்காரு அப்படின்னு உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அது அப்படின்னு அவன் வந்துட்டு, ஓகே பட் இந்த ஒரு சாரிக்காக மட்டும் நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னை பற்றி அவ்வளோ நல்லா உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே, கரெக்ட், நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 100 கோடி சீக்கிரமே நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. அவனும், ஹே லிசன், நான் கொடுக்கும்போதே என்ன சொன்னேன், எனக்கு இதை நீ திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. நீ 1 வருஷமாக எனக்கு பண்ணதுக்கு தான் உனக்கு நான் கொடுத்தேன், அதனால் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் யாருக்கும் கடங்காரங்களாக இருக்க விரும்பலை, நான் கண்டிப்பாக அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக சொல்லும் போது அவனுக்கு அதுக்கு மேலே, இவன் என்கிட்ட கொடுக்குறாளா, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தேவையில்லை, அதனால் இந்த 100 கோடி நான் உனக்கு கொடுக்கறனால நீ ஒன்றும் எனக்கு ஸ்பெஷலாக நினச்சிடாத, நம்ம டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கும் இதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்கல, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஓ பணத்துக்காக தான் இவன்ட்ட பேசுகிறோன்னு நினச்சிட்டானோ அப்படிங்கிற நினச்சிட்டு, ஓகே இல்லை நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல தான் வந்தேன், அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேனே அப்படிங்கும்போது, ஓகே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களோ, அது எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஏன் உங்களை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லி மனசில் உள்ளதை அப்படியே கேட்டுடுறீங்க. ஆரமாக அப்படியே பார்த்துட்டு, நினச்சேன் இதான் கேட்பீங்கன்னு, அது என் டேட் சொன்னார், அதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கடகடன் நீங்கள் அங்கே நிற்காமல் வெளியே போயிடுங்க.
நீங்கள் போகிறதே பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் எதுவும் சொல்லலை, அவன் அமைதியாக தான் இருக்கான். நீங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே வந்து எரிக்கோ வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கான். என்ன எரிக் கத்துறான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறீங்க. இந்தாம்மா ஒழுங்காக எல்லாத்தையும் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஏதோ பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சி நானும் உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதான் இப்போ எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான் அவனோட பொண்டாடி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவன் மேலே கை வைக்க முடியுமா? கூட சுற்றினதுக்கே என்னோட பாதி சொத்தை பிடுங்கிட்டான். இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கேன். இதுக்கு மேலேயும் இருக்கிறத விட்டுட்டு என்னால் வாழ முடியாது. ஒழுங்காக நான் கொடுத்த ஜுவல்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மாவோ அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கீழே வந்துட்டு அம்மா கொண்டு போய் கொடுமா, ஏமா அப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு நீங்கள் திட்டவும், அது இல்லடி அது அவன் அப்போ கொடுத்த, வாயை மூடிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படி சொல்லி திட்டவும் எல்லாத்தையும் கொண்டாந்து உங்கள் அம்மா கொடுத்துட்றாங்க. அவனும் எல்லாத்தையும் வாங்கி சரி பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்ட்டு போயிடுறான். அப்படியே உங்களை மாதிரி லுக் விட்டுட்டு நீங்களும் இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ அசிங்கப்படுறது இல்லாமல் என்னையும் சேர்த்து கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. என்னாடி எனக்கு உன் கூட இருக்க உன் புருஷன் எவ்வளோ பெரிய ஆள், எதுவுமே தெரியாமல் இருந்திருக்க, நீலாம் என்ன சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களே திட்டுறாங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இந்த 1 இயரில் நம்ம அவன்கிட்ட பேசி புரிஞ்சு அவன் யார் என்னன்னாச்சும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் இருந்ததும் நம்ம தப்பு தானே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணிவிட்டு சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு ஆஃபீஸ் கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏதாவது கம்பெனியோட டைப் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கம்பெனியை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இன்னொரு அக்ரிமெண்ட் மாதிரி போயிட்டுருப்பீங்க. அவன் பேர் நிக். அவன் வந்துட்டு ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி, எல்லாருக்குமே அது தெரியும், உங்களுக்கு கூட. பட் வேறு வழி இல்லை, அவனோட கம்பெனி தான் இப்போதைக்கு உங்களை விட பெரிய கம்பெனி. ஸோ அவனோட கொஞ்சம் டைப் பண்ணிட்டா கம்பெனி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆல்ரெடி போட்ட கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஸோ மறுபடியும் அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வந்துட்டு ரெனியூவல் பண்ணுறதுக்காக அவனை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் இனிமேல் உங்கள் கம்பெனி தான் உங்களோட லைஃப் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. தாரம் நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டானே, நம்மளும் தான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டோம், இனி அவன்கிட்ட போய் பேச என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் நம்ம போனாலும் அவனோட பணத்துக்காக போகிறோன்னு ஆயிரும் அப்படின்னு நீங்களும் அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்ட்டு அவரோட டைப் பண்ணுறதுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. நிக்குக்கோ உங்கள் கூட 1 டேவாவது இருக்கணும்னு அவ்வளோ நாள் கனவு. ஃபர்ஸ்ட் டைமே உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போடும்போது அதை தான் ட்ரை பண்ணியிருப்பான். பட் உங்களோட ஆரம் இருந்தனால உங்ககிட்ட அவனால் நெருங்கி கூட இருக்க முடியாது. இப்போது யாரும் இல்லாதனால அவனுக்கு இது சந்தர்ப்பமாக போச்சு. ஆரம் பாடி கார்டாக அவங்க கூட இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களோட மேரேஜ் லைஃப் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஓகே, அப்போ வந்துட்டு நிற்கு உடனே சரி இந்த டைம் உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நம்ம மனசுக்குள்ளே இதை நினச்சிட்டு ஓகே நம்ம பண்ணிக்கலாம், ரெனியூவல் தானே பண்ணிடலாம், அதுக்கு நம்ம ஒரு நைட் டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நைட் டின்னரான்னு யோசிக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் டின்னருக்கு வந்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசிகிட்டே அப்படியே டின்னர் முடிச்சுட்டு கான்ட்ராக்டும் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், ரெனியூவலும் உங்களுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் உங்ககிட்ட சொல்கிறான். உங்களுக்கு புரியுது ஏதோ அவன் முழுக்கூத்து வச்சுருக்கான்னு. இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு மைண்டில் வருது, இந்த ஒரு டைம் மட்டும் ஆரம் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் மைண்டை புரிஞ்ச மாதிரி உங்கள் மாமனார், ஆமாம் ஆரமோட அப்பாவே தான், அவனுக்கு கால் பண்ணுறாரு. அவனும் அப்படியே பார்க்குறான், இப்போ இந்த வில்லங்க எதுக்கு நமக்கு கால் பண்ணுது, இவர் சும்மாலாம் கால் பண்ண மாட்டாரே, எதுலையாவது மாட்டி விட பார்க்குறாரோ, ஆத்தி இப்போ தான் 1 வருஷம் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சோம், அடுத்து என்ன பிரச்சனை வச்சுட்டு கூப்பிட்றாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஆரம் அட்டன் பண்ணாமல் இருக்கான். பக்கத்தில் இருக்க அவனோட அசிஸ்டன்ட் கிளாரா கூப்பிட்றாரு. நினச்சேன் எனக்கு விட்டால் அவளுக்கு தானே கூப்பிடுவான், அட்டன் பண்ணாத அப்படின்னு கையாட்டும் போதே அவளோ அட்டன் பண்ணிடுறா. அவரும் வீடியோ காலில் தான் வந்திருப்பார். அப்படி ஆரம் கையாட்டதை பார்த்து என்னடா அட்டன் பண்ணலன்னு இவளுக்கு கூப்பிட்டா அதையும் கட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை டாடி, கோசு கோசு அப்படின்னு சொல்கிறான். எது அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் கோசுவா, நம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க, விஷயம் இல்லாமலாம் கால் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா ஒரு ஹெல்ப். எது ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாராவை மறைக்கிறான். ஆத்தி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. நீங்கள் ஹெல்ப்புனாலே வில்லங்கமால கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதை நீ பண்ணி ஆகணும்,
அது ஹெல்ப்லாம் ஓகே பண்ணலாம். பட் இந்த ஹீரோவை பற்றி மறுபடியும் பேசுகிற மாதிரி இருந்தால் வேண்டாம். அவளுக்காக எதுவும் நான் பண்ணுற மாதிரி இல்லை. அதற்காக இந்த சொத்தை பிடிங்கி இனி இதை நீங்கள் பண்ணால் இதை நான் வந்து அனுபவிக்க முடியாது அப்போல்லாம் நீங்கள் சொன்னால் அதுக்கு கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். இது வேணான்னு தூக்கி போட்டு போகும் நான் ரெடி. என்னால் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணி நடத்த முடியும். ஸோ எனக்கு இது எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சொல்கிறதா ஃபஸ்ட்டு கேள்றா அப்படிங்கிறார். அதெல்லாம் இல்லைன்னா அவள் நானும் சேர்ந்து வாழணும்னு சொல்ல போகிறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட உங்கள் கடமை முடிஞ்சிச்சு. நீங்களும் அவங்க அப்பாவும் பண்ண சதியில் நாங்கள் 2 பேர் மாட்டிக்கிட்டோம். 2 பேர்த்துக்கும் பிடிக்காத ஒரு லைஃப்பை வாழ 2 பேரும் தயாராகல. ஸோ நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்து பிரிகிறோம். இதில் நீங்கள் மூக்கம் நுழைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைடா அப்படி சொல்கிறாரு. அதுவும் இல்லையா? 2மே இல்லைண்ணா வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது ஹீராவுக்கு அப்படின்னு மறுபடியும் ஹீராவா? அவளை பற்றி எதுவும் இல்லை, அவளுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை பற்றி பேசுகிறீங்க. சொல்ல வரத கேட்கவே மாட்டியாடா நீ, அவசரம் கொடுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இங்கே பார் உனக்கு நிக்கா தெரியும்ல? ஆ நிக் பொம்பளை பொறுக்கி நிக், அவனுக்கு தெரியாத யாராவது இருப்பாங்களா? ஆ உன் ஒய்ஃப் கூட அவனோட கம்பெனியோட தெரியும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கா. போடும்போதே வேணான்னு சொன்னேன். நான் சொல்கிறதெல்லாம் அப்போ கேட்பாளா அவ? அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட கான்ட்ராக்ட் இப்போது முடியுது. ஸோ அதை ரினிவல் பண்ண அவள் மறுபடியும் அவனை சந்திக்க போகிறான். வாட் அப்படிங்கிறான். கோவமெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு நைட்டு டின்னருக்கு அவளை கூப்பிட்ருக்கான் தனியாக. அப்படி வாட் இவளும் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் வேறு வழி, அவளும் போய் தானே ஆகணும். பட் என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லவ தான் எனக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படி சொல்லி இப்போ நீங்கள் எதுக்கு இதை கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? இதில் என்ன ஹெல்ப் நான் பண்ணணும் அப்படி சொல்லி யாரும் கேட்குறான். உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் பண்ணு, இல்லைனா இட்ஸ் ஓகே. அவளை தனியாக போகிறதில்ல எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நீ வேணா மறுபடியும் பாடி கார்டு வேலையா அப்படி சொல்லி யாரும் கேட்குறான். பாடி கார்டாக போனாலும் ஓகே, இல்லை அவளோட ஹஸ்பண்டாக போனாலும் ஓகே, அது யுவர் விஷ் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்பா சொல்லவும், டேட் எப்படி பேசினா நான் எப்படி மடங்குவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இந்த ஒரு டைம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மறுபடியும் இதை மாதிரி எதில் போய் மாட்டிக்க வேணான்னா அவளை கண்டிப்பாக சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் கட் பண்ணிடுறாரு. இவனும் ஃபோனை வச்சுட்டு, நாம் ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம்? இந்த டைம் டேட் நம்மக்கிட்டேருந்து சொத்தை பிடிங்கிடுவேன்னு கூட மிரட்டலையே, நமக்கு ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது? என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டியாச்சே, இன்னொருத்தனோட போகிறது மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு அவன் உள் மனசு குமுறுது. இருந்தாலும் அதெல்லாம் ஒத்துக்காமல், சேச்சே அவள் பாவம் ஒரு பொண்ணு தனியாக அவள் பிஸ்னஸ் பண்ணுறா, அவள் எவ்வளோ கட்ஸோட எல்லார்ட்டையும் பேசுகிறா எல்லாம் நமக்கு தெரியும், அதனால தான் நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் காரணத்தை சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்கு வரான். இங்கே நீங்களும் ஆஃபீஸில் ஐயோ நைட்டு டின்னர் தனியாக போகணுமா, அதான் அந்த ஆளை போய் ஐயோ அந்த நிக்கை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம மாட்டணும், கண்டிப்பாக ஏதாவது பிளான் போடுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்ட்லேயும் ஆரம்பிக்கிட்ட பேசாமல் ஹெல்ப் கேட்டோமா அப்படின்னு தோணுது. உனக்குலாம் வைக்கமா இல்லை, அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறியா, உனக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசே உங்களை காரி துப்புது. இப்படி ஒரு நிலமையில் இருக்கேனே அப்படின்னு நினச்சிட்டு போது ஆரம்பிக்கிட்டே தான் உங்களுக்கு கால் வருது. என்னடா அது, இவனை பற்றி நினச்சி இவனே கால் பண்ணுறான், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிங்க. ஆரமோ எங்கே இருக்க? எங்கே இருப்பேன், ஆஃபீஸில் தான், நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லலாம். ஓஎஸ் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வெளியில் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பார்க்கலாம், எங்கே பார்க்கணுன்னு சொல்லுங்கள், இந்த ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் நேம் சொல்கிறான். ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கு இவன் நம்மளை மீட் பண்ண சொல்கிறான். சரி ஆஃபீஸ்க்கு வந்தால் மறுபடியும் எல்லாருக்கும் ஏன் வந்தான்னு டவுட் வரும்ன்ட்டு நம்மளை கூப்பிட்டுருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. ஆரம் சொன்ன ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடுங்க. போனதும் அப்படியே சுற்றி முதி பார்க்குறீங்க. ஆரம் ஒரு டேபிள்லேருந்து கை காட்டுறான். நீங்கள் அவன்கிட்ட போய் அப்படியே உட்காருங்க. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனை உங்களை அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் இந்த நிக்கோட உன்னோட கான்ட்ராக்ட் வந்து நீ ரினியூவல் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்புறம் அது பண்ணி தானே ஆகணும், என்னோடய கம்பெனிக்கு அது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனோட மீட்டிங் இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னது இது எல்லாம் தெரிஞ்சுட்டே கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு வர சொல்லியிருக்கான். ஓ போகிற ஐடியாவில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே இப்போ கூட ஹெல்ப் வேணும்னு கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே உங்களே பார்க்குறான். வாயை திறந்து ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்டேன் நான் முத்து உதிர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு
அ இது அது வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்படி வாடி அதை தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மூஞ்சியை பார்க்குறான். என்ன அப்படின்னு. இல்லை எதுவும் நினச்சிக்க வேணாம், எனக்கு அவனை போய் டின்னரில் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஸோ போன டைம் இந்த டைம் நீங்கள் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரமும் ஓகே, அவளே வாய் விட்டு கேட்டதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் ஓகே சொன்னானாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதை பற்றி பேச தான் நானும் கூப்பிட்டேன். சரி நைட்டு எத்தனை மணிக்கு அப்படிங்கிற மாதிரி டைம் கேட்குறான். எந்த இடம் அதெல்லாம் சொல்லிடுறீங்க. சரி நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே உங்களோட காலேஜ் மேட் ஒரு பையன் வரான். அவன் உங்களை வந்துட்டு அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பார்த்ததும் ஹே ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் அப்போ தான் அவனை பார்க்குறீங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜான் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. ஆரம்புக்கு இதை பார்க்கும்போது யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் கடுப்பாகுது. ஆனாலும் மூஞ்சில் காட்டாமல் அப்படியே ஆரம் நமக்கு என்னன்னு உட்காந்துட்ருக்கான். ஏ இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா ஒரு காஃபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே ஆரம் பார்க்குறீங்க. ஆரம் எதையும் கண்டுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கும் கடுப்பாகுது. ஒரு பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூப்பிட்றான். அப்போ கூட இவனுக்கு ஃபீலிங்ஸே இல்லையா, இல்லை வேணும்னு பண்ணுறானா, இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஷியோர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆரம்புக்கு கோவம் வருது, இருந்தாலும் வெளியே காட்டாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். நீங்களும் நம்ம காஃபி சாப்பிட்லாமே, வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கேருந்து வேற எங்கேயும் போகலான்ட்டு திரும்பும்போது அவனை ஒரு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே வரா. மிலா பேர். அவள் வந்து ஆரம்பை பார்த்துட்டு ஹே டார்லிங் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு கிட்டாரிஸ்ட். அவளை ஒரு ஹோட்டலில் அவன் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படி பண்ணுறதை பார்த்துட்டே இருந்துட்டு தான் அவள் வேணும்னே வந்து உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, வாட் அ சர்ப்ரைஸ், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவள் அப்படியே ஆரம்பிட்ட குழஞ்சி பக்கத்தில் உட்காந்து பேச பார்த்தா உங்களுக்கு கடுப்பாகுது. யாரீ நீ சக்காலத்தி, ஏன் புருஷனை ஆட்டையை போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிட்டு உங்களுக்கோ இதுக்கப்புறம் நீங்கள் அவன் கூட போவீங்க. அப்படியே அவன் என்னாச்சு இங்கே நின்ட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஆரமோ அப்படியே சைடாக அவங்கள பார்த்து போடி போ, அவங்க கூட போனில போ அப்படிங்கிற மாதிரி வேணுன்னே இங்கே மிலா கிட்ட மிலா எப்படி இருக்கீங்க, உனக்கு பண்ண தேங்க்ஸ் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சர்வசாதாரணமாக பேசும்போது உங்களுக்கு இங்கே காதில் போக வருது. யாரே நீங்களாம் எனக்குன்னே வருவீங்களா, முடியாதுடி என் புருஷனை எவ்வளோக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி கோவம் வருது. இருந்தாலும் உங்கள் நடுமடையில் நச்சுன்னு அடித்த மாதிரி உங்களுக்கோ அவனுக்கோ டிவோர்ஸ் ஆக போகுதுங்கிற மேட்டர் ஞாபகம் வரும்போது நம்ம எந்த உரிமையில் போய் அவள்கிட்ட பேசக்கூடாதுன்னா அவன்கிட்ட சண்டை போட முடியும் அப்படின்னு கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு நீங்கள் அங்கே உங்கள் பர்ஸை வச்சுட்டு தான் வந்துப்பீங்க. ஸோ அவங்ககிட்ட பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து முன்னாடி அப்படின்னு நின்றுட்டு அப்போ அவங்களை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பர்ஸை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே 2 பேத்தையும் செம்மையாக மறைச்சிட்டு கடுப்பாக வெளியே வரீங்க. ஆரம்புக்கு இது புரியுது, அவனுக்கு இது பார்க்க நல்லா இருக்குது, இவளை டீஸ் பண்ணுறது கூட நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அவனும் வேணும்னே நீங்கள் போகிற வரைக்கும் தான் அந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்கிறது அலோவ் பண்ணியிருப்பான். நீங்கள் அங்கேருந்து வெளியானதும் கையெடுங்க மேலா அப்படின்னு அந்த பொண்ணும் அதை புரிஞ்சுட்டு சாரி சார், அவங்க ஏதோ உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு அதனால தான் இப்படி நானும் நடந்துக்கிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படி. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் ஒய்ஃப் தான் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஐம் சாரி, நான் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சண்டை போல் அப்படின்னு நினச்சிட்டேன், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுவும் ஒரு வகையான ஹெல்ப் தான், என் பொண்டாட்டிக்கு பொசசிவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவங்கள நினச்சி சிரிச்சிட்ருக்கான். இங்கே வெளியே வந்து நீங்களோ அவன் அவங்கக்கிட்ட சரி போகலாமா எங்கே போகலாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறீங்க. என்னது எங்கேயும் வரலையா, இப்போ தான் நான் வெளியில் போகலான்னு சொன்னேன், எனக்கு எங்கேயும் வர மூடு இல்லை, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருங்க. இவனும் ஒன்றுமே புரியாமல் யாரா இவங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஆரம் வெளியே வரும்போது கூட அவன் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டே ஆரம் எப்படா அவனை கழட்டி விட்டுட்டு போயிட்டாலா செம்ம அப்படின்னு நினச்சிட்டு மிலாக்கிட்ட அவனும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். நைட் நீங்கள் வீட்டுக்குலேருந்து அப்படியே ரெடி ஆகிட்டீங்க. டின்னருக்கு ரெடியானாலும் உங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது, ஆரம் வருவானா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆரம் பார்த்து நினைக்கும் போது மிலாவோட அவன் எது ஞாபகம், அது எப்படி நான் பொண்டாட்டி ஊற்றி குத்துக்கள் மாதிரி அங்கேயே தானடா இருக்கு, என் முன்னாடியே அவகிட்ட கையில் வச்சுட்டு ஏன்னு வலிகிறான். இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமா, இந்த 1 வருஷத்தில் அவன் சிரித்து கூட நான் பார்த்தது இல்லையே, எப்படி கன்னத்தில் குழி விழுகிற மாதிரி சிரிக்கிறான், அது ஏன் அவளை பார்த்து சிரிச்சான் அப்படின்னு கடுப்பாகிறீங்க. இந்த தடவை வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஆரம் கீழே வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறான். அவன் கால் அட்டன் பண்ணி காதில் வச்சதுமே வெளியில் வா, நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கடகடன்னு போய் காரில் ஏறிக்கிறீங்க. எதுவுமே பேசல. ஆரம் அப்படியே பார்க்குறீங்க. அவங்கள எப்படி பார்க்குறான், நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. ஒன்றும் சொல்லாமல் அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். ஏதாவது பேசுகிறானா பாரு கல்லூரி மாங்க. அவ கூட போய் எங்கெல்லாம் சுற்றினானோ, ஒரு வேளை போயிருப்பானோ அவ கூட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறீங்க. ஆரம்க்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் அடக்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே போனதுமே அந்த ஆள் ஒரு ப்ரைவேட் ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். நிற்க பார்த்ததும், என்ன இவன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருப்பான் போல் அப்படி சொல்லி ஆரம்பம் நினச்சிட்டு 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஆரம்பம் பார்த்தோன்னா கடுப்பாகுது. போன டைம் இவன் இருந்தனால தான் இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல. இந்த டைம் தனியாக வருவான்னு பார்த்தா இவன் கூட வந்திருக்கா. இவனை அப்படியாச்சும் வெளியே தள்ளிட்டு இவளை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கோ, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணி அங்கே அவங்களுக்காக ஆல்ரெடி ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான். 2 பேரும் உட்காந்து அப்படியே 3 பேருமா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்கள சாப்பிட்டு முடிச்சதும் ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறான். இப்போ ஆரம் அப்படியே பார்க்குறான். ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசலாம் அப்படி. சார் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஓஎஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைங்க, சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எப்படா சைன் பண்ணுவான் ஓடலான் இருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணிகிட்டே சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஒரு சிப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பண்ணிடுவான் அப்படின்னு நினைப்பில்ல. நீங்களும் எடுத்து 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு இதை முடிச்சிடுறீங்க. அப்போ அவன் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவன்கிட்ட மறுபடியும் சார் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இருமா, என்ன அவசரம் தானே வந்தீங்க, அப்படியே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளே திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அங்கே இருக்கிற ப்ளே திங்ஸ்லாம் விளையாண்டுட்டு அப்படியே அவனை இக்னோர் பண்ணிவிட்டு எப்படியாவது கான்ட்ராக்டில் சைன் வாங்கணுன்னே இருக்கீங்க. ஆரமும் இதை புரிஞ்சுட்டு பார்க்கலாம் இவ்வளோ நேரம் போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆரம் எப்படியாச்சும் வெளியே தள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நம்ம ஒன்று பண்ணலாமா, இந்த கேமில் விளையாண்டு போர் அடிக்குது, என் கூட யாராவது ட்ரிங்க் பண்ணுங்க, யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறீங்களோ அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்துருக்கீங்க. அப்போது ஆரம், நம்ம 2 பேர் வேணால் போட்டி வச்சுக்கலாம், நீங்களும் நானும் ட்ரிங்க் பண்ணுவோம். ஓகே நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் 1 கிளாஸ் குடித்தா நீ 2 கிளாஸ் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஆரமோ, டே என்னை குடிக்க வச்சு மட்டையாகிட்டு என் பொண்டாட்டி கூட இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு நீங்களோ ஷாக் ஆகிடுறீங்க. எது, அவன் 1 கிளாஸ் குடித்தா இவன் 2 கிளாஸ் குடிக்கணுமா? சீக்கிரமாக இவன் குடித்து இவன் மட்டையானதுக்கப்புறம் இவனையும் சேர்த்து 4ல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சொட்டத்தலையே நம்மளை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. நோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா கூட நம்மளை எப்படியாவது ஆரம் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவோம் அப்படின்னு ஆரம்ப பார்க்குறீங்க. பிகாஸ் 1 இயர் அவன் கூட இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. ஸோ நீங்கள் அவன் மேலே தைரியமாக நம்பிக்கையில் அது வேணாம் நீ பண்ண வேணாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிங்க. ஆரம்பம் ஒரு நிமிஷம் ஷாக்காய், ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நேருக்கு நேராக நீங்களும் நிற்கும் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம்பம், ஓ மேடமே ட்ரிங்க் பண்ணுறேன்றாங்க, ஒரு வேளை மட்டையாயிரும்னு பயந்துட்டா போல், சரி அப்படின்னு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஆரம் உட்காந்துருக்கான். அப்போ உடனே நீங்கள், சார் அவர் உங்களை விட கொஞ்சம் யங், அதனால் நீங்கள் அவர் 2 கிளாஸ் நீங்கள் 1 கிளாஸ் சொன்னீங்க. நான் பொண்ணு இல்லையா, ஸோ நான் ஒரு கிளாஸ் குடித்தா நீங்கள் 2 கிளாஸ் குடிக்கணும், எப்படி ஓகேங்களா அப்படின்னு சொல்லவும், கெல்ட்ட பையலோ அது அப்படின்னு யோசிக்கிறான். சார் பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ யங்காக இருக்கீங்க, என்னை விட நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களால் முடியும் அப்படி இப்படின்னு யாரும் கொஞ்சம் ஏற்றி விடுறான். ஆமாம்ல என்னால் முடியும், இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு பொடி பிள்ளைக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டவன் இவன் மட்டையாயிட்டானா இவனை அப்படியே வெளியே தள்ளிட்டு நம்ம இவ்வளோ முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். சரின்னு சொல்லி 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் 1 டம்ளர் குடிச்சா அவன் 2 டம்ளர்னு இப்படியே போயிட்டுருக்கு. பட் அந்த கெல்ட்டு பையலோ சீக்கிரமாகவே மட்டையாயிரான். ஆனால் அதே ஈக்குவலுக்கு நீங்களும் மட்டையாயிறீங்க. உங்களால் முடியல ட்ரிங்க்ஸ் பண்ணனால. அவனை போட்டு அடிக்கிறீங்க. நிற்கு அப்படியே ட்ரிங்க் பண்ணி கீழே விழுந்ததும் அவனை அப்படியே போட்டு, ஏன்டா டேய் சொட்ட தலையா என்னடா நினச்சிட்ருக்க, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் வர சொல்கிறியா நீ, அதுக்கு நானே இங்கே விழுகணுமா? ஏன்டா ஒரு பொண்ணை பிஸ்னஸ் கூட நிம்மதியாக பண்ண விட மாட்டிங்களாடா, உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா எங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு போட்டு அவனை அடிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு இருந்தா யாரும், ஐயோ விட்டா இவனை கொலை பண்ணிடுவா, அடியே குடிகாரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை இருக்கிறான். யாரா குடிகாரி, யார் குடிகாரி, ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை நல்லா திறந்து பார்க்குறீங்க.
அது சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஜெயிச்சாண்டிக்கு அங்கே முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட் அளவு கூட இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஹைட். அப்படியே அவனை நிமிந்து பார்த்து, ஏ பண்ண மரம், உன் மூஞ்சே எனக்கு தெரியல, கீழே குனி. எதை பண்ண மரமா, பாவம் அப்படின்னு சொல்லி இவளை காப்பாற்றலான்னு வந்தால் திமிரை பற்றியா இதுக்கு, குடிச்சிட்டு என்னென்ன அராத்து வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே அவன் ஃபேஸை கீழே குனிகிறான். ரொம்ப க்ளோஸ்அப்பில் அவன் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் உங்கள் தலையை அப்படின்னு உலுக்கிட்டு, தள்ளி போடா, உன்னை பார்த்தாலே ஏதேதோ பண்ணுதே, ஏய் நீ என் புருஷன் தானே அப்படின்னு கேட்குறீங்க. இதே இப்போ தான் நான் போதா, சரி வா வீட்டுக்கு போகலாம், உனக்கு ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் எங்கேயும் வர மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறீங்க. ஏய் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை குடிகாரி இவள்கிட்ட தோத்துருவா போல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வராங்களோ. ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு அப்படியே ஆரம்பிந்தவங்கள வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறான். நீங்கள் ஸ்டடியாக நில்றா, ஏன்டா ஆடுற அப்படின்னு சொல்ல, எது நான் ஆடுறேண்ணா, இவ குடிச்சிட்டு உலகமே ஆடுதுன்னு சொல்லுவா போல, சரி வா அப்படியே ஆடாமல் நடுட்டி அப்படின்னு சொன்னான். நான் எங்கடா ஆடுறேன், எனக்கு தெரியாமா நீ 2-3 ரவுண்டு உள்ள தள்ளினியோ அப்படின்னு சொல்லி ஆரம்ப பார்த்து சிரிக்கிறீங்க. ஆரம்பம் இது வேற அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு பிடிச்சி உங்களை இழுக்கிறான். அப்போ நீங்களும் ஸ்டடியாக நடுடா, என்ன செய்வோம் நீ, உனக்கெல்லாம் அவன் அந்த போஸ்டிங் கொடுத்தான், ஒரு 2 டம்ளர் உள்ள விட்டது கூட உன்னாலாம் ஒழுங்காக நடக்க முடியல, நீ எல்லாம் ஒரு பெரிய சிஇஓ அப்படின்னு சொல்ல, ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்களோ நான் ஒழுங்காக தான் வரேன், நீ தானே ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவனும் இதெல்லாம் எனக்கு தேவையா, எல்லாம் எங்கள் அப்பானை சொல்லணும், ஐயோ அப்பா நான் படிக்க இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன், காலையில் ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் என்னட்ட பேசி அதையும் இதையும் சொல்லி என்னை கிளப்பி விட்டு இன்றைக்கி இப்போ இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாடி அப்படி சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்களும் நான் உங்ககிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க, பையனுக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு போல் அப்படின்னு புலம்புறீங்க. எனக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த ஹோட்டல் வாசலில் பசங்கள்லாம் பலூன்ஸ் விற்றுட்ருக்காங்க. அதை பார்த்ததும் உங்களுக்கு பலூன் மேலே ஆசை வந்தது. பலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி இருடி கார் எடுத்துகிட்டு வர, அது வரைக்கும் இங்கே இல்லை, இங்கேயும் போயிடாது அப்படிங்கும்போது சொல்லலாம், எனக்கு அந்த பலூன் வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. இது பலூனா, ஆமாம் இப்போ பெரிய குழந்த வாடி பேசாமல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் பலூன் வாங்கி தரமா, இங்கேருந்து எந்திரிச்சு வர மாட்டேன் அப்படின்னு அப்படி கீழே உட்காரிங்க. லூசு என்னடி பண்ணுற, எந்திரடி மானத்தை வாங்காதடி அப்படின்னு இழுக்கிறான். என்னடா நீ எல்லாம் ஒரு சிஇஓ, ஒரு பலூன் வாங்க கூட உங்ககிட்ட காசு இல்லை, நீ எல்லாம் ஒரு பெரிய சிஇஓவா, சிஇஓவாக இருக்கிறதுக்கும் பலூன் வாங்குறதுக்கும் என்னடியே சம்மந்தம், பேசாமல் வாடி அப்படின்னு பிடிச்சி இல்லை. நீங்களோ குடுன்னு ஓடி போய் அந்த பலூனை பிடிங்கிறீங்க. அந்த சில அக்கா காசு அப்படிங்கும்போது இவளோட அப்படின்னு ஆனால் பின்னாடியே வந்து அவனுக்கு பைசா கொடுக்குறான். அதுக்குள்ளே நீங்கள் கடன்னு ஓடி இன்னொரு பக்கம் போய் இங்கே ரோஸ்லாம் விற்றுட்ருக்காங்க, அதையும் எடுத்துக்கிறீங்க. ஐயோ இவன் இன்றைக்கி விட மாட்டா போலியே, இவகிட்டேருந்து தப்பிச்சு நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், அதுவே எனக்கு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த பசங்களுக்கும் பணம் கொடுத்துட்றான். இது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் அவனை பார்த்து அப்படியே நீல்டன் பண்ணி உட்காருங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன்கிட்ட ரோஸ் பலூன்ஸ் எல்லாம் நீட்டி, இதெல்லாம் சிம்பிள் ஆஃப் லவ், ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ, ஐ லவ் யூ, என் மேலே கோவப்படாத அப்படின்லாம் சொல்கிறீங்க. இவனுக்கோ சிரிப்பு வருது ஒரு பக்கம், பைத்தியக்காரி குடிச்சிட்டு என்னென்ன பண்ணுறா, அடியே குடிக்காரி எந்திரி அப்படின்னு அப்படியே உங்கள் கையோடு பிடிச்சி அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் பார்த்ததெல்லாம் பேசிக்கலாம் வா அப்படின்னு கூட. நீ எல்லாம் என்ன ஆள், சாமியார் மடபத்துக்கு போக வேண்டிய ஆள்ற நீ, நான் எவ்வளோ ரொமான்டிக்காக லவ் சொல்கிறேன், இதெல்லாம் ஆக்சுவலி நீ தான் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் பண்ணுறேன், பட் நீ ஏதாவது கண்டுக்கிறியா, நீ பாட்டுக்கு போகிற, எவனும் என் பின்னாடி சுற்றுறான், பட் நீ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட அவனோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. ஆரம்பம் அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்கள் கையில் உள்ள பலூன் ரோஸ்லாம் எடுத்து கார்க்குள்ளே போட்டு உங்களை அப்படியே கார் மேலே சாய்ச்சி உங்கள் கிட்ட வந்து, ஏன்னா அவனுங்களுக்கெல்லாம் நீ சொந்தம் இல்லை, அதனால் உன்னை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறானுங்க, நீ என்னோட சொந்தம், உன்னை நான் விட்டுற மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். அப்புறமா அவளே நிதானத்தில் இதில் நம்ம வேறு ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களோ போதையில் அப்படியே கீழே சரிஞ்சு உட்கார போகிறீங்க. அடியே இல்லடி அப்படி சொல்லி காரை ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டுவிட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்து காரை எடுத்துட்றான். இவளை கொண்டு போய் எப்படி வீட்டில் சேர்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கார் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் சைட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அப்போது ஒரு பையனும் பொண்ணும் அங்கே லிப் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க ரோட்டோரத்தில் பார்த்துட்டு, ஏ ஆரம் ஆரம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு நிறுத்திட்டு என்னாச்சு அப்படிங்கிறான். அங்கே பாரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் என்ன அப்படின்னு அங்கே பார்க்குறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இவன் சொன்னான்னு போய் வண்டியை நிறுத்துன மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏய் இப்போ இதுக்கு தான் நிறுத்த சொன்னியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ இப்போல்லாம் கிட்ட கோவப்பட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாகவே இருக்குது, அதே சமயம் உனக்கு கோவம் வேறு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி சரி இப்போ எதுக்கு நிறுத்த சொன்னேன் அப்படின்னு. அது அதான் அங்கே பார்த்தல அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கோ அப்படியே பொறையே எரியுது. ஏய் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஐ வாண்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போகிறீங்க. அடி இப்படிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தள்ளுறான். நீங்கள் டக்குன்னு சீட் பெல்ட் போட்டதுக்கு அதுக்கும் முன்னாடி வந்து தான் அவன் தள்ளணும், டக்குன்னு பின்னாடி போய் விழுந்து அதில் அவங்க மண்டை லைட்டாக அடித்ததும் அப்படின்னு அழுகிற மாதிரி ஆயிடுறீங்க. அவனும் ஏய் என்னாச்சு அப்படின்னு கிட்ட வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே ஆரம் பார்த்து ஐ லவ் யூ, உனக்கு ஏன்டா என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கும் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எவன் சொன்னான் எனக்கு ஒன்றும் பிடிக்காதுன்னு, ஆனால் நீ இதெல்லாம் போதையில் பேசிகிட்டு இருக்கடி, நீ நார்மலாக இல்லையடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரி இப்போதைக்கு ஒரு கிஸ் தானே அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த கிஸ் அப்படியே டீப்பாகுது. 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கோ மூடாகி உங்களோட நெக் சைடு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரான். இப்படி எல்லா பக்கத்தையும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களை தாண்டி போன லாரி சவுண்டில் டக்குன்னு சுயநினைக்கு வந்து ஆரம்பிச்சே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அவளுக்கு தான் எதுவும் தெரில நம்மளுமா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு ஐயோ சும்மா உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்ததும் உங்களை பிடிச்சிருக்கே சரி உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஒழுங்காக உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். நீங்களும் நான் மாட்டேன் நீ வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் ஹே இங்கே கொஞ்ச நாள் தங்கி தான் இருந்தேன், அதுவும் டெம்ப்ரவரியாக, இப்போல்லாம் நான் வரதில்லை, இது உன்னோட வீடு நீ போ அப்படின்னு சொல்லி உங்களை திரும்ப உள்ளே அனுப்புகிறான். நீ வராமல் நான் போக மாட்டேன், இல்லை உன் கூட நான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு 2 கையும் விரிச்சு நிற்கிறீங்க. இவ வேற தண்ணி அடிச்சுட்டு படுத்துகிற பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி உள்ளே இழுக்கிறான். நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லி கார்லேயே சாஞ்சு நிற்கும். அலைக்கா அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்களோ ஆரம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களோட லிப்பை அவனோட நெக்கில் அப்படியே வச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க சின்ன சின்னதாக. அது ஆரம்க்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ என்னை படுத்துறா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு வரும்போது உங்கள் பிரதர் பார்க்குறான். ஹெரனை பார்த்ததும் ஆரம் அப்படியே அது உன் சிஸ்டர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா, அக்காவுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருக்கா, ஸோ டயர்டாக இருக்கா, நான் தூங்க வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதுவும் கண்டுக்காமல் போயிடுறான். ஆரமோ எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு வந்து உங்கள் பெட்டில் அப்படியே படிக்கலோ அவனை விடாமல் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை ஏய் என்னை விட்றி நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். எங்கே போகிற நீ என்னோட புருஷன், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் மேடம்க்கு இப்போ தான் தெரியுதா, அதெல்லாம் நான் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். முடியாது உன்னை விட மாட்டேன், அப்போது என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் எந்திரிக்கிறீங்க. ஐயோ இவளோட ரோதனையாக போச்சே, இவளுக்கு தெளிய வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நீ போய் குளி அப்படின்னு சொல்லி உங்களை பாத்ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறான். நீங்களும் பாத்ரூம்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு தான் நிதானமே இல்லையா, அதனால் நீங்கள் லாக் கூட பண்ணல, போய் குளிக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுறீங்க. ஷவர் ஆன் பண்ணதும் அப்படியே தண்ணி கொட்டுது. பயந்து நீங்கள் தண்ணி ஆஃப் பண்ண தெரியாமல் ஷவர் எங்கே இருக்குன்னு தடவிக்கிட்டே ஐயோ ஆரம் ஆரம் ஆரம்னு கத்துறீங்க. அவன் என்னமோ எதுன்னு வெளியே போனவன் பயந்து திருப்பி உள்ளே ஓடி வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதவு நல்ல வேலை லாக் பண்ணனால ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் தண்ணீர் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சி அந்த ஷவரை எங்கே இருக்குன்னு தெரியாமல் அதை ஆஃப் பண்ணுற பைப் தேடிகிட்டே இருக்கீங்க. அதை பார்த்தா உனக்கு சிரிப்பு வந்தது. ஏய் ஆஃப் பண்ணாமல் என்னடி தடவிட்டுருக்க அப்படின்னு. எங்கே இருக்குன்னே தெரிலடா அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவனும் சரி அப்படின்னு அவன் வந்து ஆஃப் பண்ண வரான். அவனையும் பிடிச்சி நினச்சி விட்டுறீங்க. கேய் சும்மா இருடி, ஏன்டி இல்லாத வேலை பார்க்குற, நைஸாக இப்படிலாம் பாட்டி என்னை ஆட்டையை போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஒரு ஆட்டையை போடுறாங்க, 1 வருஷமாக கூட தானே இந்த, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சும்மா இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஆரம் அப்படியே உங்ககிட்ட வரான். ஆமாம் 1 வருஷமாக பண்ணாத இப்போ பண்ண போறியா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர போகிறீங்க. எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்போ காட்டுறேன் இருடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஆரமே பார்த்துட்ருக்கீங்க.
2 பேரோட ஈர உடம்பும் அப்படியே டச் ஆகுது. 2 பேத்துக்குள்ளேயும் ஸ்பார்க் ஆகுது. அப்படியே ஆரம் உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ணி அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறான். அப்படியே நீங்கள் ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவனுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கு. நீங்கள் மோன் பண்ண அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு உங்கள் மேலே அப்படியே படுத்து அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்கள் லிப்பில் அவனோட லிப் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் டங்குள்ளே அவன் டங்கு விட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஆரம் ஆரம் அப்படின்னு மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் நெக்கு அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டு அப்படின்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணி லிக் பண்ணி அப்படியே உங்கள் அண்டரில் அப்புறம் அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் சரியாயிரும் பேபி, பொறுத்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் 2 பேத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்தது. மார்னிங் ஆரம் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். உங்களை அப்படியே பார்க்குறான், அவனையும் பார்க்குறான். ஷிட், என்ன பண்ணி வச்சுருக்கேண்ணா, அப்போ தான் போதையிலந்தா எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ட்ரெஸ் எடுத்து அவனோட ட்ரெஸ் அங்கே இருக்கும்ல அதை எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் அவன் ஃபஸ்ட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தலையே சுற்றுது, என்ன நடந்துச்சு எதுவும் ஞாபகம் இல்லை. நீங்கள் ஆனால் உங்கள் கோலத்தை பார்க்கும் போதே ஏதோ தப்பாக நடந்துருக்குன்னு புரியுது. பட் உங்கள் கூட வந்தது ஆரம் ஞாபகம் இருக்கனால ஆரம் ஒன்றா இருக்க காலத்தில் கூட இந்த மாதிரி பண்ணதில்லையே, எனக்கு சுயநலம் இல்லாத மாதிரி எப்படி ஒன்றுமே புரியாமல் நீங்கள் குளிச்சுட்டு கீழே வரீங்க. உங்கள் பிரதர்கிட்ட கேட்குறீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட் நடந்து அவன் சொல்கிறான். அப்போது நம்ம தான் கம்பல் பண்ணி அவரை இழுத்துட்டு போயிருக்கோம். ஒரு வேளை நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஆரமாக பார்க்க கூட உங்களுக்கு தோணலை. ஒரு வேளை அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம இப்படிலாம் நடந்துக்கிட்டோன்னு நினச்சிக்குவானோ அப்படின்னு சங்கடப்பட்டே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட பேசலை. அவனை பற்றி நினைக்கக்கூடாது, வேணாம், அவன் இதை பற்றி பேசாத வரையும் நம்மளும் எதுவும் பேச வேணாம், அவன் லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. இங்கே வந்து ஆரம்பிக்கோ உங்கள் நினப்பாகவே இருக்குது. இல்லை இது இப்படி விடக்கூடாது, அவகிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் ஆஃபீஸ்க்கு வரான் உங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் உங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு, ஏய் நீங்கள் பாடி கார்டாக இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தன் உங்ககிட்ட இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அம்மா இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, மேடம் கிட்ட வேலை எதுவும் கேட்டு வந்திருக்கியா, உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பயப்படாத, ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனும் ஒன்றும் புரியாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்கும்போது, இங்கே வா அப்படின்னு ஆரம்ப தனியாக குடிப்பேன். நீ இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பாடி கார்டாக இருந்திருக்க, அதனால் நீ அவங்க வீட்டில் தானே இருந்திருப்ப. ஸோ நீ இன்றைக்கி எனக்காக அவங்க வீட்டில் திரும்பவும் பாடி கார்டாக வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டோட இன்சைட் டோரை ஓப்பன் பண்ணிவை. எனக்கு அந்த மேடமை நைட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆரம்பிக்கோ இங்கே செம்ம கடுப்பாகுது. ஏண்டா டே, என் பொண்டாட்டியை பார்க்க நானே கதவு தந்து வச்சு உன்னை வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே பேசாத ஆரம் அப்படியே காணலாம் செவக்க அந்த எம்ப்ளாயை அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கிடுறான். எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கழுத்தை பிடிச்சினேன். என்னடா சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு, என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நானே கதவை தந்து வைக்கணுமா சார் அப்படின்னு அவன் நடுங்குறான். அங்கே உள்ள எல்லாருமே என்னது பொண்டாட்டியா அப்படின்னு முழிக்கிறாங்க. யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. என் பொண்டாட்டியை பார்க்க இவன் வருவானா, நான் கதவை தந்து வைக்கணுமா யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த நாயை அடித்து கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் ஹீரோ மை ஒய்ஃப், ஷீ இஸ் மைன், இனிமேல் அவகிட்ட யாராவது தப்பான பார்வை பார்த்தா கூட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு கேபின்லேருந்து நீங்கள் வெளியே வந்து அப்படியே ஆரம் பார்த்துட்டு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. என்ன பேசுறதுன்னு கூட உங்களுக்கு தெரில, எஸ்டர்டே என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை. அதனால் அப்படியே ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஆரமோ அப்படியே எல்லாரையும் எரிக்கிறப்ப பார்த்து பேசிட்டு அப்படியே திரும்புகிறான். அப்படியே உங்களை பார்த்ததும் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே நடந்து வந்து உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு கேட்டதும் ஷுவர் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. என்னது இது, இவ்வளோ நாளாக ஒய்ஃப்னு சொல்லாதவன் இன்றைக்கி சொல்கிறான். ஒரு வேளை நேற்று நடந்ததை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எஸ்டே நடந்ததுக்காகலாம் நீங்கள் உடனே என்னை ஒய்ஃபாக எடுத்துக்க வேணாம், அதில் முழுக்க என்னோடய தப்பு இருக்குது, அதனால் நம்ம டிவோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே
டக்குன்னு உங்களை திருப்பி அப்படியே கிளிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு ஆரம்பே பார்க்குறீங்க. ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள விட்டுட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டா நமக்குள்ளே எதுவும் இல்லையா? நான் டிவோர்ஸ்க்கு இன்னும் ஒத்துக்கவே இல்லையே அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. அது ஏதோ அப்போ இருந்த மூடில் சைன் பண்ணேன். உனக்குமே என்ன டிவோர்ஸ் பண்ண சம்மதம் இல்லை தானே? உங்கள் அம்மாக்காக தானே பண்ணேன். ஸோ நம்ம ஏன் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ நமக்காக வாழக்கூடாது அப்படி சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. ஏய் ஏன்டி அழுகிற அப்படி? இல்லை, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எஸ்டர்டே வேறு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் போகட்டும், நீயும் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு தான் விட்டு வச்சுருந்தேன். மற்றபடி உன் மேலே இவ்வளோ லவ் இருக்கணும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. எஸ்டர்டே அப்படி நடக்காமல் இருந்தால் நான் கூட அதை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பேன். அது நடந்ததும் நல்லதுக்கு தான், நம்ம சீக்கிரமே சேர முடிஞ்சுச்சு. ஆனால் அது நடக்கலாட்டியும் நான் உன்கிட்ட கண்டிப்பாக வந்திருப்பேன். என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு என்னைக்கு உன்னை விட்டு போனனோ அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது டோர் நாக் பண்ணிட்டு உங்கள் பிஏ உள்ள வரா. நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. எஸ்டர்டே அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இன்றைக்கி சைன் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் எஸ்டர்டே எதுவும் நடக்காதனால கண்டிப்பாக அந்த நிக் உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டான்னு நினச்சிருப்பீங்க. இது எப்படி அப்படி சொல்லி ஆரம்ப பார்க்குறீங்க. ஆரமோ அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இதிலே தெரிஞ்சுது ஆரம் தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது ஒரு எம்ப்ளாய்க்கு நடந்துச்சு அதே தான் அப்படிங்கிறான். அடிச்சிங்களா? அப்புறம் ஏன் பொண்டாட்டியை ஏன் கண்ணு முன்னாடியே அனுபவிக்கிறேன்ச்சா விட்டுருவேனா? எவனாக இருந்தாலும் சரி, இனிமே என்னை தாண்டி உன்கிட்ட வரணும். எவனுக்கும் இனி உன்னை தொடணும் பார்க்கணுன்னு கூட ஆசை வரக்கூடாது. அவ்வளோதான். என்ன நினச்சிட்டானுங்க இந்த ஆரமோட பொண்டாட்டியை? நீ என்னோட லேடி பாஸ்டி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமே போயிடுவீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணதுமே புரிஞ்சுக்கிட்டேன். பட் நம்ம 2 பேத்துக்கும் சேர வேண்டிய நேரம்னு இப்போ தான் வந்திருக்கு போல். ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணியாச்சு, இனிமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. இதோ பண்ணிட்டார்ல உன் மாமனார், இவர் தான் உனக்காக எல்லாம் பண்ணவர் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கே இதெல்லாம் தெரியுது. அப்புறம் 2 பேர் விஷயமோ 2 பேரும் பேசி அவங்க அப்பா ஆல்சோ எதனால் பண்ண எல்லாமே ஃப்ரெண்டுக்காக பண்ணது எல்லாம் சொல்லிடுறாரு. இப்போது உங்களோட லைஃப் செம்ம ஹாப்பியாக 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போய் ஹெரன் உங்கள் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஹெரன் வந்து ஆரம்ப ஹேக் பண்ணிட்டு, மாமா என் அக்காவை ஏற்றுக்கோங்கன்னு முன்னாடி கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பெரிய மில்லியனர் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. எங்கே நாங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறோன்னு நினச்சிடுவீங்களோன்னு. பட் நீங்களே அக்காவை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு. அதோட உங்கள் அம்மா வந்து காசு தான் முக்கியம்னு நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி அவங்க அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. அவனோ மன்னிப்பு கேட்கணும்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், மனுஷன் தான் முக்கியம், இங்கே பணத்துக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றாவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே ஒரு 4 இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுது. உங்கள் பொண்ணு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறா. அவ்வளோ இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா. உங்கள் அம்மா அடியே நில்லுடி, என்னால் முடியலடி, உங்கள் அப்பானை நான் படுத்துனதுக்கு என்னை வச்சு சரியா அப்படின்னு. கிளவி எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆரம் மேலேருந்து கீழே இறங்குறான். ஜோனு ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டாடி நான் ஸ்கூல் போகலை, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் மம்மி மாதிரி நீங்களும் ஒரு லேடி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கலாய்க்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜோனோ நீ ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரீங்க. உங்கள் அம்மாவை ஓட விட்டு உங்கள் அம்மா டயர்டாகி, அம்மா நீ ஏன் பொண்ணுக்கு ட்ரெஸ் மாற்றி விடு, என்னால் முடியலம்மா, என்ன பாடுபடுத்துறா, உன்னை கூட சின்ன வயசில் இப்படிலாம் நான் சமாளிக்கலடி, ஆனால் என்னை படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பொண்ணை பிடிச்சி செல்லக்குட்டி ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்ற போகிறீங்க. அவள் பிடுங்கி ட்ரெஸ்ஸை பிடுங்கி தூக்கி போட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அங்கேருந்து ஹெரன் பாப்பா நான் மாற்றி வருவாங்க அப்படின்னா மாம்ஸ் அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அவள் ரொம்ப ஹெரண்ட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருப்பா. ஹெரண்ட்டை நீங்கள் இல்லை எப்படியாவது ஸ்கூல் கொண்டு போய் விட்டுடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே அக்கா நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் ஃபீல் அப்படின்னு. நீங்கள் எப்படி உங்கள் பிரதரை பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் பிரதர் உங்கள் பொண்ணை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறான். ஜோனு இங்கே வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறான். ஆரம் இதை அப்படியே ஆச்சரியமாக
பாரா மாம்ஸ் கூட எப்படி ஒட்டிக்கிச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு, மாமி டாடி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேள்வி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அடியே வாயாடி போடி, சாயந்தரம் வந்து என் கூட தான் நீ மல்லு கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. வெவே அப்படின்னு சொல்லிட்டு, வா மாம்ஸ் போகலாம் அப்படின்னு உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு ஸ்கூல் கூட்டியதா. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு, எல்கேஜி போகும்போதே வீடை ரணக்கலப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அம்மா சரி 2 பேத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க டைனிங் டேபிளில் ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நீங்களும் ஆரமாக பார்க்குறீங்க. ஆரம் உங்ககிட்ட, அவள் ஒரே பொண்ணாக இருக்கனால தான் இப்படி பண்ணுறா, நம்ம வேணால் அவளுக்கு கூட விளையாட தம்பி பாப்பா ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படியே ஆரம்பிறான். நீங்கள் போங்க அங்கிட்டு, காலையிலேயே நைட்டெல்லாம் படுத்துட்டு பார்த்தல இப்போ காலையிலே ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரான். பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. எங்கே பேசாமல் இருக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே ஒரு வாலில் பின் பண்ணி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் ஐயோ நகருங்க, ஹாலில் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க தள்ளிகிட்டே இருக்கீங்க. அவனும் விட்டுற மாதிரி இல்லை, அப்படியே உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.